கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாதம், அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பரிபூரணத்தை குறித்தும் தேவனாலே பரிபூரணமாக்கப்பட்டவர்களையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இந்த நாளிலும் கூட பரிபூரணமான உடன்படிக்கை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே நாம தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த பரிபூரணமான உடன்படிக்கைக்கு அடையாளமாக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த தெளிக்கப்படும் ரத்தமாகிய புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்தில் வந்ததை குறித்து தியானிக்கிறதற்கு முன்பாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில உடன்படிக்கையை கூட நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது ஒரு உடன்படிக்கை தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்கிறார். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 15வது வசனத்திலையும் 18வது வசனத்திலையும் இந்த உடன்படிக்கையை தேவன் மனித இனத்தோடு தான் பண்றார். அதாவது ஏதேன் தோட்டத்துல சகல விதமான மிருகங்கள் இருந்தது, சகல விதமான பறவைகள் இருந்தது. அது மாத்திரமல்ல, சமுத்திரத்துல இருக்கக்கூடிய நீந்துவன இன்னும் எத்தனையோ இருந்த போதும் ஏதோடையும் கூட தேவன் என்ன பண்ணலன்னா டிராவல் பண்ணல, அதோடு கூட பேசல, அதோடு கூட பேச வைக்கல. அதை இந்த விதமாக செய்யலாம் என்று தன் மனதில் கூட கற்பனை கூட வைக்கல. ஆனா மனிதன் எனப்பட்டவனை சிருஷ்டிப்பதற்கு முன்னமே மனிதனை குறித்து தேவன் தன்னுடைய இருதயத்துல சில எண்ணங்களையும் கற்பனையும் ஏற்படுத்தித்தான் மனிதனை படைப்பதற்கு முன்னமே தேவன் மனிதனை குறித்து யோசித்த காரியத்தை குறித்து ஆதியாம புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 26லிருந்து 29 வரைக்கும் சொல்றார். மனிதனை குறித்த தேவ திட்டத்தை குறித்து சொல்றாரு. பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள். தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாய் சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை விதைக்கும் பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது என்றார். முதலாவது, மனிதன் வருவதற்கு முன்னமே மனிதன் எப்படி இருக்க போகிறார், மனிதன் எப்படி உயிர் வாழப் போகிறார் என்கின்ற கற்பனையை தேவன் தனக்குள்ள சிருஷ்டிக்கிறார். இதற்கு அப்புறம்தான் மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து விடுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து அந்த விட்டதைத்தான் 15வது வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார்.
இங்கதான் தேவனுடைய உடன்படிக்கையினுடைய ஒரு கவனனுடைய அடையாளத்தை சொல்றாங்க. இந்த கவனன் எனப்பட்டது என்ன அப்படின்னு விளக்கமாய் சொல்லுகிற போது, அதாவது ஒருவரோடு ஒருவர் பண்ணிக்கொள்ளுகிற ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக எழுதி கொள்ளுகிற பத்திரம். அதாவது ஒருவர் வயலோடு அவர் வயலை நமக்கு கொடுக்கிறாரு, நாம அந்த வயலுக்கு தேவையான முட்டுவலிக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறோம் அல்லது ஆளை கொடுக்கிறோம். இப்ப பணமும் ஆளு நாம கொடுத்திருக்கிறோம், அவர் வயலை கொடுத்ததுனால இந்த இரண்டு பேருக்கும் ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கை. அதாவது பணமும் ஆளும் என்னுடையது, வயல் உன்னுடையது. இந்த இரண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம், பணத்தை கொடுத்து எனக்காக நீ சில காரியத்துல இறங்கி வரணும். அதே போல நீ பணத்தை கொடுத்ததுக்காக ஓ விருப்பப்படி எல்லாம் நானும் செய்ய முடியாது, வயலை நான் கொடுத்தபடினால நீயும் இறங்கி வரணும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை விளைய செய்வோம். அறுவடை என்று வருகிற போது இரண்டு பேருக்கும் இந்த உடன்படிக்கையின்படியே சக தீர்மானமும் நிறைவேறணுங்கிறது தான் இந்த உடன்படிக்கையின் அடையாளமே. அதே போல தேவன் மனிதனை பூமியில படைக்கிறதுக்கு முன்னாடி மனிதனை தனக்குள்ள படைத்து இந்த மனிதனோடு ஒரு உடன்படிக்கை பண்றார். என்ன? நீ எனக்காக இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எனக்காக புசிக்க கூடாது. இது மனிதன் தேவனுக்காக உடன்படிக்கையினுடைய அடையாளம். ஆனா அதே மனிதனுக்காக தேவன் ஏற்படுத்தின அடையாளம் என்னன்னா, 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனிதனை சிருஷ்டித்த பின் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்ப இந்த ஓய்வு எனப்பட்டது தேவனுக்கு தேவையானதே கிடையாது. ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்ப இந்த ஓய்வு நாளை தேவன் ஆயத்தப்படுத்தி இந்த ஓய்வு நாள்ல அவர் ஓய்ந்திருந்தது எதற்காகனா, அவருக்கு ஏதோ சூரியனை படைச்சிட்டாரு, சந்திரனை படைச்சிட்டாரு, சமுத்திரத்தை எல்லாம் படைச்சிட்டாரு, இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்ததுல ரொம்ப டயர்டாயி அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது கிடையாது. இவருக்கு டயர்டுங்கிறதே கிடையாது. ஆனா ஏன் இப்படி ஓய்வு நாள் அனுசரித்து ஓய்வு நாள உடன்படிக்கையின் அடையாளமாக ஏற்படுத்தினார்னா, மனிதனே உனக்காக நான் இப்படி இருக்க போறேன், நீ எனக்காக நீ இப்படி இருக்க போற, இதுல யாருமே மீறக்கூடாதுங்க என்கிறது தான் தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம். ஆனா இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கணும் பாருங்க. அதாவது இந்த உலகத்துல தேவன் ஏற்படுத்தி வைத்த எல்லாவற்றையும் அதை அப்படியே நேர்மாறா மாத்தணும். அப்படி பண்ணுவதுதான் இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற தேவனால் தள்ளப்பட்ட பிசாசினுடைய செய்யா இருக்கு. அப்ப தேவன் என்ன பண்றாரு, மனிதன் படைத்த பின்பு இப்பேற்பட்ட பிரமாணத்துல இப்பேற்பட்ட உடன்படிக்கையில ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வச்சுட்டு, இப்ப மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனுஷியை மனுஷனுக்குள்ள உண்டாக்கி மனுஷனுக்குள்ள இருந்த மனுஷியை உலகத்துல கொண்டு வர்றார். எப்படி தனக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்த மாதிரி மனுஷனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷியை மனுஷனுக்குள்ள இருந்து வெளியெடுப்பதற்கு அவருக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி விலா எலும்பை எடுத்து அதுக்கு சதையை உண்டு பண்ணி நரம்புகளை உண்டு பண்ணி மனுஷியாக செய்து இதே ஏதேன் தோட்டத்துல மனுஷனிடத்துல கொண்டு வந்த போது தேவனோடு மனுஷன் எப்படி சந்தோஷமாய் நடந்து சில பொறுப்புகளை செய்தாரோ அதே போல மனுஷனோடு மனுஷி நடந்து இந்த ஏதேன் தோட்டத்துல சில பொறுப்புகளை நிறைவேற்றணும் என்றுதான் காக்கவும் பண்படுத்தவும் வைக்கிறார். இப்ப இந்த இடத்துல இவர்கள் ஏராளம் தாராளமாய் கனியை புசித்து சந்தோஷமாய் இருக்கிறதுக்கு ஏராளம் தாராளமான கனிகளை தேவன் விளைய வைத்திருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது, தேவன் ஏகப்பட்ட கனிகளை விளைய செய்தாராம். அதை குறித்து 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் உழைக்க பண்ணினார். அப்ப தோட்டத்துல இந்த 2 விருட்சங்கள் மாத்திரம் கிடையாதுங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான ஏகப்பட்ட விருட்சங்கள் இருக்குது. இந்த ஏகப்பட்ட விருட்சங்களை ஆதாம் ஏவாளுக்கு பரிசு கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
ஏவாளும் சாப்பிடுறாங்க. இந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கை எனப்பட்டது அது நேற்றைக்கு கொடுத்து இன்றைக்கு முடிந்தது அல்ல. இது பல நாள் ஆதாம் அங்கு இருந்தது, பல நாள் ஏவாளும் அங்கு இருந்த ஒரு வாழ்க்கை அனுபவம். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல தேவன் கூட்டிக் கொண்டு வந்து வருகிற போது ஆதாம் வேலை செய்கிற காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மிருக ஜீவன்களுக்கு பெயரிட்டதெல்லாம் ஆதாம் தான். ஏதேன் தோட்டத்துல தான் பெயரிடுறார். அதே போல பறவைகளுக்கு பெயரிடுகிறார். அப்ப இந்த வேலையெல்லாம் பல நாட்கள் செய்திருக்கலாம். அப்ப வேலையை முதல்ல கொடுத்துட்டு அந்த வேலையில அவர் ஸ்டாண்டர்டா அமர வைத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் திருமணம் எனப்பட்டதுல தேவன் கொண்டு வருகிறார். அந்த திருமணத்துல தான் இந்த பெண்மணியை உள்ள கொண்டு வர்றார். இன்னைக்கு உலகம் கூட பாருங்களேன், ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு திருமணம் முடித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்கறது அவர் என்ன வேலை செய்யறாரு, ஏன் அப்படின்னா அவர் நல்ல வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை நல்லா நடத்திடுவாரா. அப்ப வேலை எனப்பட்டது திருமணத்திற்கு முக்கியமாக உலகம் பார்க்கப்படுது. ஆனா அதற்கு முன்னாடி அந்த மனுஷன் தேவனோடு இருக்கிறாரா, அதுதான் முக்கியமா பார்க்கணும். வேலை செய்கிற எல்லாருமே நல்லவங்க கிடையாது. உயர் பதவியில இருக்கிற எல்லாருமே குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகல. ஆனா தேவனுக்குள்ள இருந்து வேலை செய்கிறவனுடைய குடும்பம் பாருங்க நல்ல இடத்தையும் நல்ல உயர்வான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. இங்க வேதத்தில் அதுதான் ஏதேன் தோட்டத்துல தேவன் ஏற்படுத்திய பின்புதான் இப்ப ஆதாமும் ஏவாளும் பல நாட்கள் ஏதேன் தோட்டத்துல இருக்கிறாங்க. இந்த ஐக்கியத்தை உடைக்கணும் பாருங்க. சாத்தானுடைய வேலையே என்ன அப்படின்னா, யோவான் 10:10 இயேசு சொல்றாங்க, திருடன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கு வரான். அதாவது நல்ல குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கெடுக்கணும், நல்ல சரீரத்தில் இருக்கிற சுகத்தை ஆரோக்கியத்தை கெடுக்கணும், நல்ல ஐக்கியத்தில் இருக்கிற ஊரை கெடுக்கணும். இதற்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையும் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுது. அப்ப இந்த ஆதாம் ஏவாள் தேவன் இந்த ஐக்கியத்தை உடைக்கணும். சங்கீதம் 133:1 சொல்லுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை பெரிய மகத்துவமா இருக்குதுங்கிறார். அது 3வது வசனத்துல சொல்லும்போது தேவன் அங்க ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிடுகிறாருங்கிற. கட்டளையிடுறாருன்னா வச்சுட்டு போயிடுறாரு, எடுத்து நீ ஏராளமா யூஸ் பண்ணிக்குவா. அப்ப கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருக்கிறதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதே போல கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஐக்கியமா இருக்கிறதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இவர்களை எல்லாம் சிருஷ்டித்தவரோடு இந்த குடும்பம் ஐக்கியப்பட்டு இருக்குதுன்னு வைங்களேன். 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நன்மை இருக்குது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற போது அவருடைய மனைவி திராட்சை கொடிய போல இருக்கிறாங்க. அவங்க மனைவி ஒளிவு மர கன்றுகளை போல பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னும் அவர் கையிட்டு செய்கிற வேலைகள்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவங்கள தொடருது. இதற்கு அஸ்திவாரமா ஐக்கியத்தை தான் தேவன் ஏற்படுத்துறார். ஆனா பிசாசு தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து கீழே விழுந்தபடியினால இந்த குடும்பத்துக்குள்ள ஐக்கியத்தை உடைக்கணும்னு ஆதாமின் இடத்துல பல நாள் பிளான் பண்ணி இருக்கிறான், தோத்து போயிட்டான். இப்ப ஏவாளின் இடத்துல ஒரு நூதனமான ஒரு உபதேசத்தை உள்ள கொண்டு வர்றான் பாருங்க. இந்த நூதனமான உபதேசத்தை 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்துல, 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்குட்பட்டால். அப்ப முதல்ல மேல 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எண்ணத்தினால் எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் அப்படிங்கிறார். அப்ப இங்க எது வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னா ஏவாள் தான் வஞ்சிக்கப்படுறாங்க. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறாங்க. அதை பயப்படுறாரு. நீங்க அந்த இடத்தை விட்டு உயிரையே தேவனுக்காக கொடுக்கிறேன்னு இருந்தீங்க, ஆனா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருவீங்களோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறதுன்னு கூட பவுல் சொல்றார். அப்ப ஏவாள் எங்க வஞ்சிக்கப்படுகிறாங்க அப்படின்னா கள்ள உபதேசத்துல வஞ்சிக்கப்படுறாங்க. கள்ள உபதேசத்துல என்னன்னா
நீங்க தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. பெண்ணாய் இருந்தாலும் தேவன் தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய மகிமை உங்கள் மேல இருக்கிறதுங்கிறத மறைத்து தேவன் விளக்கின விருட்சத்தின் கனியை புசிக்கும் போதுதான் நீங்க தேவதூதர்களைப் போல ஆவீர்கள் என்று தேவன் வேண்டாம் என்று நீ எனக்காக நீ இப்படி வாழணும் என்கின்றத மறைத்து நீ தேவனைப் போல தேவதூதர்களைப் போல மாறுவதற்கு நீ இதை செய் என்று சர்பத்தின் மூலமாக சாத்தான் ஒரு வஞ்சக உபதேசத்தை உள்ள ஏத்தினான். அப்ப இந்த வஞ்சக உபதேசம் எனப்பட்டது வந்த உடனேயே அந்த அம்மா வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் மறந்தா பவுல் எழுதும்போது எதை கொண்டு வர்றார் அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டம் எனப்பட்டது தேவன் உனக்கு கொடுத்தது. இரண்டாவது, இந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் உனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் யாருன்னா ஆதாம் தான். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட கார்டியன் எனப்பட்டவர் யாருன்னா ஆதாம் தான். அப்ப உன் கணவன் உனக்கு கொடுக்கிறத புசிக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா உன் கணவன் எனப்பட்டவர் தேவனுடைய உபதேசத்துல வந்தவர், தேவனுடைய கைப்பிடித்து உனக்கு முன்னாடி இந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தவர். அவர் உனக்கு இத்தனை நாட்களும் அழகான விருட்சங்களின் கனிகளை கொடுத்தாரு, ஒண்ணுமே வரல. அப்ப தேவன் கொடுத்த மனிதன் கொடுக்கிறதுல தீமை இருக்காது. தேவன் கொடுக்காத ஒரு மனுஷனோ மனுஷியோ சர்பமோ பாஸ்டரோ தீர்க்கதரிசியோ இவாஞ்சலிஸ்டோ அப்போஸ்தலரோ கொடுத்தாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஆபத்து வந்துவிடும். அந்த ஆபத்து என்ன பண்ணிரு, உன்னை வஞ்சித்து நீ தேவனுடைய மகிமையை இழப்பதற்கு காரணமா மாறிவிடும் என்பதை பவுல் சொல்றார். இந்த அம்மா நேரடியா ஆதாமினிடத்திலையும் போய் கன்சல்ட் பண்ணல. சரி, ஆதாமினிடத்துல கன்சல்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆதாமினிடத்துல கூட்டி கொண்டு வந்து விட்டாரு பாருங்க தேவன், அவரிடத்திலையும் கன்சல்ட் பண்ணல. இந்த அம்மாவா சர்பத்தினுடைய உபதேசத்தை உள்வாங்கி கொண்டு அது வரைக்கும் இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்படி வைத்தது யாருன்னா தேவன். அப்ப தேவன் தான் அவர்களுடைய ஆண்டவர். இப்ப சாத்தானுடைய உபதேசம் வந்ததுக்கு அப்புறம் சாத்தானுடைய கீழுக்குள்ள வந்ததுன்னு இப்ப இந்த ஏவாளுக்கு ஆண்டவனே மாறுகிறார். யாரு ஆண்டவனா மாறுறாங்கன்னா சாத்தான் ஆண்டவனா மாறுறான். இப்ப சாத்தானுடைய போதனையின்படி தேவன் வேண்டாம் என்றதை எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, மனுஷனிடத்திலும் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல தேவன் வேண்டாம் என்று சொன்னதை ஒரு மனுஷி கொண்டு வந்து கொடுக்கும் போது அதை ஆதாம் தள்ளாமலே அப்படியே வாங்கி புசிக்கிறார். ஏன் அப்படின்னா தேவனுடைய அன்புல நிறைந்திருந்ததுனால மனைவி தவறுதலானவள் என்று தெரிந்தும் கூட ஏற்றுக்கொண்டார் பாருங்க, ஐயப்படல. அதே மாதிரிதான் ஆபிரகாமினுடைய சாராளனுடைய வாழ்க்கையை குறித்து ஏசாயா 52வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அப்படின்றது. அப்ப ஆபிரகாம் தேவனுக்குள்ள இருக்கிறபடியினால இந்த அம்மாவை எகிப்து தேசத்தினுடைய ராஜா பார்வோன் அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிட்டாருங்க. ஆனா தேவன் யுத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனால இந்த ஆபிரகாம் தன் மனைவியின் மேல ஐயப்படவே இல்லை, சந்தேகப்படவும் இல்லை. இதனாலதான் அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார். ஆதாம் தான் நமக்கு தகப்பனா இருக்க வேண்டியவர். ஆனா ஆதாமினுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி வந்ததுக்கு அப்புறம், கனியை புசிச்சதுக்கு அப்புறம் ஆதாம் என்ன பண்றாருன்னா, தேவன் வந்து கேட்கிற போது நீர் கொடுத்த ஸ்திரியானவளே என்னை வஞ்சித்தாள் அப்படிங்கிற. அப்ப என்ன நடக்குது, தேவனுடைய அன்பு விலகின உடனேயே மனைவிய தேவன் அடிச்சு கூட கொள்ளட்டும், சந்தோஷம். மனைவி எனப்பட்டவள் எனக்கு வேண்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேரு மனைவி மேல பிராது பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? மனைவியின் இடத்துல பிரச்சனை இல்லைங்க, தேவனோடு வைத்திருக்கிற ரிலேஷன்ஷிப், தேவனோடு வைத்திருக்கிற உறவு இல்லாம போனபடியினால, இந்த கவனனை உடைச்சதுனால கட்டுன மனைவியே தப்பா தெரியுறாங்க.
சகோதரனிடத்துல பேசுறது கூட தப்பா தெரியுறாங்க. இப்போ முதல் மனுஷன் நிர்வாணியா அந்த அம்மா வர்றாங்க, ஒருவர் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு, அவர் மேல சந்தேகப்பட்டிருக்கலாமா இல்லையா? ஒரு பெண் தானே, தேவன் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரும்போது தேவனோடு கூட தப்பான காரியங்கள் நடந்திருக்கலாம் என்று சந்தேகப்பட்டிருக்கலாமா இல்லையா? சந்தேகப்படல. அதே மனுஷி இப்ப கவனனை உடைத்ததுக்கு காரணம் இவரும் தேவனுடைய கற்பனை விட்டு விலகினபடினால இன்றைக்கு சொந்த சரீரமா பார்க்க வேண்டிய மனைவிய, சொந்த எலும்பா பார்க்க வேண்டிய மனைவிய வேதம் சொல்லுகிறது தேவனிடத்துல குற்றம் சாட்டுகிற நிலைமைக்கு போயிட்டார். இதன் பின்புதான் இவர்கள் கவனனை உடைக்கிறது நிமித்தமா ஏதேன் தோட்டத்தையே தேவன் என்ன பண்றாருன்னா வாஸ் அவுட் பண்றார். இவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே விளக்கினாலுமே இந்த ஓய்வு நாள் எனப்பட்டதை தேவன் உடைக்கவே இல்லை. நீ சொல்ல போனா மனிதன் தேவனுடைய உடன்படிக்கையை உடைச்சிட்டாரு, ஆனா மனிதனோடு தேவன் வைத்திருந்த உடன்படிக்கையை தேவன் உடைக்கவே இல்லை. பின்பு இந்த உடன்படிக்கையை தலைமுறைக்கு சொல்லிட்டு வருவார். அதுல 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னன்னா ஓய்வு நாளை மீறாதிரு. ஏன்னா அந்த ஓய்வு நாள் என்பது தேவன் மனிதனோடு பண்ணின ஒரு உடன்படிக்கைங்கிறார். இப்ப முதலாவது உடன்படிக்கையை மனுஷன் உடைக்கிறான். இந்த மனுஷன் உடைச்சது நிமித்தமாக தேவன் மனிதனை தோட்டத்தை விட்டு வெளியே விளக்கினாலும் வெளியே அனுப்பினாலுமே மனிதன் மேல வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக மனிதன் விருப்பத்தின்படி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பலைங்க. அங்க உடன்படிக்கை பண்ணினதற்கான ஒரு அடையாளமா ஒரு ஜீவன் பலி செலுத்தப்பட்டு அந்த ஜீவனுடைய தோளுடைய எடுத்து மனுஷனுக்கும் மனுஷிக்கு உடுத்தி தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புறார். அப்ப அங்கேயே உடன்படிக்கைக்கான ஒரு ஜீவன் பலி செலுத்தப்படுது. இப்ப தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நோவா என்கின்ற மனிதனை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இந்த நோவா என்கின்ற மனிதனை தேர்ந்தெடுக்கும் போது இந்த நோவாவுக்கும் நோவாவினுடைய குடும்பத்திற்கும் தேவன் கிருபை பாராட்டி ஒரு பேழையை ஒரு கப்பலை செய்து இந்த 8 பேரும் மிருக ஜீவன்களோடு கூட கப்பலுக்குள்ள உள்ள கொண்டு போகிறதற்கு முன்னாடி 6வது அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 6வது அதிகாரத்தினுடைய தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 17-18 வசனங்களில வானத்தின் கீழே சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமியில் உள்ள யாவும் மாண்டு போகும், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இங்க தேவன் ஒரு நாள் செய்ய போகிற ஒரு காரியத்தை முன்னமே சொல்றார். அப்ப தேவன் என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில செய்ய போறத இன்றைக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ணலாம். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை என்றைக்கோ பிராமிஸ் பண்ணி இருக்கலாம். அப்ப தேவன் நோவாவின் இடத்துல சொல்றாரு, இப்ப நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்ண மாட்டேன், ஆனா ஒரு நாள் வரும் உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த உடன்படிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது ஆதியாகம புஸ்தகத்தினுடைய ஆதியாகமம் 9வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும் 8வது வசனத்திலிருந்து 17 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் தேவன் நோவாவையும் அவர் குமாரரை நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின் ஒரு உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் இனி பூமியின் மேல் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நடமாடும் மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். 17வது வசனத்துல சொல்லுது, இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். அதாவது என்ன ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார்னா, நான் இனிமேல் பட்டு டோட்டலா உலகத்தை என்ன பண்ண மாட்டேன், ஜலப்பிரவாகத்துல அழிக்க மாட்டேன் என்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கையின் அடையாளம்.
ஆனா இந்த உடன்படிக்கையின் அடையாளத்துல நீங்க என்னோடு பண்ண வேண்டிய ஒரு உடன்படிக்கை என்னன்னா, இன்னைக்கு ஃபுட்டே மாறுது. ஏதேன் தோட்டத்துல சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். ஆனா இங்க என்ன மாறுதுன்னா, நீங்க பூமியில இருக்கிற எல்லா மாம்ச ஜந்துக்களையும் சாப்பிடலாம், எல்லா மிருக ஜீவன்களையும் சாப்பிடலாம். ஆடு, மாடு, கோழி, குருவி, காக்கா எல்லாவற்றையும் சாப்பிடலாம். இது தேவன் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கையில இந்த சாப்பாடோடு கூட இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ரத்தத்தோடு புசிக்க கூடாது. அப்ப நீங்க ரத்தத்தோடு யாரு புசிச்சாலுமே அவங்க இறந்து போயிருவாங்க. அதாவது இவங்க உடன்படிக்கையை விட்டு வெளியே வந்துருவாங்கிறார். அது மிருகமா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை என்ன? நான் அழிக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய உடன்படிக்கை உங்களோட. ஆனா நீங்க என்னோட பண்ற ஒரு உடன்படிக்கை என்னன்னா, நீங்க சாப்பிடுகிற எதுவும் ரத்தத்தோட சாப்பிட கூடாது. ரத்தத்தோட சாப்பிட்டீங்கன்னா நீங்க உடன்படிக்கையை உடைச்சிருவீங்க, உடன்படிக்கைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாம போயிரும் என்று உடன்படிக்கைக்கு அடையாளமா என்ன பண்றாருன்னா, பூமியிலிருந்து ஒரு வில்லை எழும்பி வர பண்றார். அதுதான் வானவில் அப்படிங்கிறாங்க. இந்திர ஜந்தித் அப்படின்னு இந்தியில சொல்லுது. வானவில்லை ஏற்படுத்துறார். இந்த வானவில்ல பூமியில தேவன் பார்க்கிற போது மனிதனை நான் அழிக்க மாட்டேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். தேவன் அதை நினைவு கூறுவார். ஆனா மனிதன் பார்க்கிற போது மனிதன் ஒண்ணு நினைவு கூறணுமா இல்லையா? அப்ப இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னபடியினால மனிதன் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காம இருக்கிற போது மனிதன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதற்கான அடையாளம் என்று இங்கே ஆண்டவர் கொண்டு வராரு. ஓய்வு நாளை அனுசரிக்கிற போது வேதம் சொல்லுகிறது தேவன் மனிதனோடு பண்ணின அடையாளங்கிறார். அப்ப நான் உன்னை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது மனிதன் மாம்சத்தை ரத்தத்தோடு புசிக்க கூடாது. அப்ப ரத்தத்தோடு மாம்சத்தை புசிச்சாங்கன்னா அது எந்த ராஜ்யமா இருக்கலாம், எந்த மனுஷனா இருக்கலாம், அழிவை தங்களுக்கு தாங்களே வாங்கி கொள்ளுகிறாங்க. அப்ப மனுஷனுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாது. எந்த மனிதனுடைய ரத்தம் எந்த மனுஷனால சிந்தப்படுகிறதோ அவன் இந்த உடன்படிக்கைக்கு வெளியில வந்து விடுகிறான். அவனுக்கு அழிவு எனப்பட்டது அவனால வருது, தேவன் அவனை அழிக்கல. அப்ப இன்றைக்கு ஜலப்பிரவாகத்துல இத்தனை பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல பிரதர். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணுன்னா, சார் உடன்படிக்கையில தான் சார் மனிதனை கொண்டு வந்தாரு. இவன் உடன்படிக்கை விட்டுட்டு வெளியில போகும்போது தேவனே அந்த உடன்படிக்கையில் இல்லாத போது கட்டாய அழிவு சந்திக்க வரணும். அப்ப இங்க வேதத்துல இங்க ஒரு அடையாளத்தை கொண்டு வர்றார். மனுஷனே, உனக்கு அடையாளம் நீ ரத்தத்துல சாப்பிடக்கூடாது, எனக்கு அடையாளம் அழிக்க மாட்டேன். இந்த ரெண்டு பேரும் இப்படி உடன்படிக்கை பண்ணி இருக்கிறங்கிறதுக்கான ஒரு அடையாள ஒப்பந்த பத்திரம் தான் வானவில் என்ற ஒன்றை ஏற்படுத்துறார். அப்ப இந்த நோவா காலத்துல நடைபெற்ற எல்லாமே பின்னொரு காலகட்டத்தில் எல்லாம் மீறாங்க, ரத்தத்தோடு புசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆபிராம் எனப்பட்ட ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். இந்த ஆபிராமு கூட தேவன் நடக்கிறார், தேவனும் ஆபிராமோட நடக்கிறார். பட் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஆபிராமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றார். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 15வது அதிகாரத்தினுடைய 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 13, 14, 16 வாசிக்கிறோம். அவர் அவனை நோக்கி வெளியே வந்து நீ வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்க கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அடையாளம் என்னன்னா, நீ வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன கூடுமானா என்ன, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கு. அதாவது உன் சந்ததி உயர்வான இடங்கள்ல இருக்கும். மனிதன் எட்ட முடியாத இடத்துல உன்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்துவேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய பிள்ளைகள் இருள இருப்பாங்க, ஆனா இருளா இருக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அதாவது உயரமும் உன்னதமான ஸ்தானங்கள்ல உங்க பிள்ளைகளை ஏறி வர பண்ணுவேன். உங்க பிள்ளைகள் இருள் இருந்த இடத்துல இருப்பாங்க, ஆனா இருளா இருக்க மாட்டாங்க என்று சொன்ன உடனேயே
இது யாரு சொல்றாங்க அப்படின்னா, வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தர் சொல்றாருங்க. ஆபிரகாம் அதை விசுவாசிச்சார். ஏன் விசுவாசிச்சார்னா, தேவனை அறிகிற அறிவு மெல்கிசேதேக்கு மூலமா இவருக்கு வந்துச்சு. அதாவது எகிப்து தேசத்துல நான் போக முடியாத இடத்திலேயே போய் வேற யாரும் பேச முடியாத ஒரு இடத்துல இருந்த ராஜாவின் இடத்துல கர்த்தர் என் மனைவிக்காக பேசி என் மனைவி அங்கிருந்து டெலிவரன்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாருன்னா, எகிப்து பெரிய ராஜ்யம், அங்கேயே தேவனால வேலை செய்ய முடியுதுன்னா கர்த்தரால செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று அதை விசுவாசித்தார். அது மாத்திரம் கிடையாது, லோத்துவும் சோதோம் குமோரா பட்டணமும் தோத்து போயிட்டாங்க. இப்ப ஆபிரகாம் போய் அந்த இடத்துல யுத்தம் பண்ணிட்டு ஜெயித்துட்டு வரும்போதுதான் இந்த மெல்கிசேதேக்கு வந்து சொல்றாரு, இந்த வெற்றி எனப்பட்டது ஆபிராமே உன்னுடைய கைபலத்துல வரல, உன் கூட இருக்கிற ஆள் பலத்துல வரல, இது வானத்தையும் பூமியை உண்டாக்கிய உன்னதமான தேவனிடத்திலிருந்து வந்ததுன்னு உடனே தேவனை இன்னும் அறிகிறார். இப்ப தேவனே நேரடியா வந்து சொல்றாரு, எப்பா நான் உனக்கு இப்படி பண்ண போறேன், இனி ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றாரு. அதாவது தேவன் நோவாவின் இடத்துல சொன்ன போது ஜலப்பிரவாகத்துக்கு முன்னாடி சொன்னது ஜலப்பிரவாகத்துக்கு அப்புறம் அதை நிறைவேற்றி காண்பிச்சார். இந்த ஆபிரகாமிட்ட என்ன சொல்றாருன்னா, நீயே இறந்து போயிருவ ஆபிரகாமே, ஆனா உனக்கு சொன்ன வார்த்தை உயிரோடு கூட இருக்கும், அந்த வார்த்தை நிறைவேறுங்கிறார். எப்படி சொல்றாருன்னா 13வது வசனத்துல, அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்திலிருந்து திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அதாவது ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. இப்ப சொல்லப்படுகிற காலகட்டம் கிட்டத்தட்ட 75 இருந்து 80 வயதுக்குள்ள அவருக்கு இருக்கும். குழந்தையே எப்ப பிறகுதுன்னா 100 வயதுல பிறக்க போகுது. ஒரு பையனே பிறக்கலைங்க, ஆனா அந்த பையன் மூலமா ஒரு சந்ததி வரப்போகுது. அந்த சந்ததி மூலமா ஏகப்பட்ட மக்கள் வரப்போறாங்க. அவங்கள் என்னத்தை கேட்க போறாங்க, அவங்க எப்படி ஒரு நாட்டை விட்டு வெளியே போக போறாங்கன்னு 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு காரியத்தை ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொல்றார். யோசிக்கிறதற்கே நமக்கு அப்பாற்பட்டதா இருக்கு, நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு. நம்ம இன்றைக்கு 2024 இருக்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்கும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு வைங்களேன், யாராவது நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க? சார் நாளைக்கு நடக்கிற விஷயத்த சொல்லுங்க, அல்லதுன்னா அடுத்த வருஷம் 2025 நடக்கிறத சொல்லுங்க. நீங்க 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத சொல்றீங்களே. கர்த்தர் பாருங்க, எல்லாமே அவர் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி தான் இந்த உலகத்துல நம்மளை வச்சிருக்கிறார். அதாவது இன்றைக்கு நமக்கு நடக்கிறது என்றைக்கோ தேவன் தீர்மானித்து சொன்னதை இன்றைக்கு நம்ம நடந்துட்டு இருக்குது. நம்ம இந்த வேதாகமத்தை படிப்போம், இந்த வேதாகமத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோம், இந்த வேதாகமத்துல தேவனுடைய இந்த மகத்துவங்களை குறித்து பேசுவோம், யோசிப்போன்னு ஒருவேளை இன்றைக்கு நாம தீர்மானிச்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கலாம். பட் என்றைக்கோ நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் முன்குறித்த காலத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப இதை எல்லாமே தேவன் என்ன பண்றாருன்னா கொண்டு வந்துட்டார். அப்ப இவர்கள் 2 பேரும் வந்ததுக்கு தேவனோடு வாழ்கிற இது உடன்படிக்கைங்க. இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமே இல்லை. எப்படி நோவாவுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தது பாருங்க, நீ ரத்தத்தோடு புசிச்சேனா இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதே போல நான் அழிக்க மாட்டேன், அதுக்கு என்னுடைய கேரண்டி. 2 பேருமே கேரண்டி கொடுக்கணும். அதுக்கு அடையாளம் தான் எதுனா அந்த வானவில். அப்ப ஆபிரகாமுக்கும் தேவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. 400 வருஷம் வரைக்கும் இப்படி நடக்க போகுது, உன்னோடு கூட நான் டிராவல் பண்ண போறேன், உன்னுடைய பிள்ளைகளை இப்படி மாத்த போறேன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருக்கணும். இதெல்லாம் 2 பேருக்கு இருக்கிற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைய
ஒரு அடையாளத்துல உறுதிப்படுத்துறார். இந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற போதுதான் இஸ்மவேல் பிறந்தார். இந்த இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உடன்படிக்கைக்கான அடையாளம் தான் விருத்த சேதனம். சுன்னத் பண்றது, இஸ்லாமியர் சுன்னத் பண்றாங்க, யூதர்கள் விருத்த சேதனம் பண்றாங்க. இந்த நுனித்தோலை வெட்டுகிறதுங்கிறது உடன்படிக்கை இல்லைங்க, அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அதாவது ஒரு அரசாங்கத்துல போய் பத்திரம் பதிவு பண்ணுவது நில உரிமையாகல, அது நில உரிமையானதற்கான ஒரு அடையாள பத்திரமே தவிர. ஆனா நிலம் எனப்பட்டது வேற இடத்துல இருக்குது, நிலத்துக்குரியவர்கள் 2 பேரும் வேற 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 இருக்கிறாங்க. அதே மாதிரி உடன்படிக்கை எனப்பட்டது எப்பயோ நடந்துருச்சு. ஆனா உடன்படிக்கையின் அடையாளத்தை ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் கொண்டு வரார். ஆதியாகம புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களில, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக உண்டாயிருக்கிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களில் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் அனைவரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கையின் அடையாளமாயிருக்கும். தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி உன் உடன்படிக்கையை உன் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. அதாவது தேவன் பண்ணின உடன்படிக்கை எங்கன்னா 400 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி நடக்க போகுதுங்கிற ஒரு டீலிங். அதாவது இது என்னன்னா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டார். அதுவே டோக்கன் அட்வான்ஸ்லயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு அடையாளம் அதுல என்ன சொல்றாருன்னா, ஆண் பிள்ளைகள் அனைவரும் பிறந்து 8வது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணுங்கிறார். ஆனா இதற்கு முன்னாடியே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தாச்சு. எந்த ஆண் பிள்ளை பிறந்துட்டாருன்னா, இஸ்மவேல் எனப்பட்டவர் பிறந்துட்டார். இப்ப இஸ்மவேலும் உடன்படிக்கை இல்லாமலேயே பிறந்தாச்சு. அப்ப இஸ்மவேல் உடன்படிக்கை இல்லாம பிறந்துட்டாரா அப்படின்னா, ஆல்ரெடி உடன்படிக்கைக்குள்ள இருந்துதான் பிறந்தார். இதுக்கு அப்புறம் தான் ஆகார் 16வது அதிகாரத்துல வர்றாங்க. 17வது அதிகாரத்துல தான் இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் பண்றாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இஸ்மவேலே உடன்படிக்கையிலிருந்து பிறந்தவர்னா இருதய விருத்த சேதனம் எனப்பட்டது வந்துருச்சு. அப்ப ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் தான் இன்னைக்கு சொல்றாங்களே உடன்படிக்கையின் அடையாளம் அப்படிங்கிறாங்க. அப்ப உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம்னா ஆபிரகாமுக்கு ஒரே பையனுகளா பிறந்துட்டு இருந்துச்சா? ஒரு பெண் பிள்ளை கூட பிறக்கலையா? அப்ப பெண் பிள்ளையா பெக்காம தேவன் ஒரே பையனுகளையா பிறந்துட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன இப்படி பட்சபாதம் உள்ள ஒரு தேவனா அப்படின்னா, பெண்கள் எனப்பட்டவங்க அந்த நாட்கள்ல ஒரு பொருட்டா எண்ணப்படல. ஏன் அப்படின்னா, ஏவாளுக்கு தேவன் கொடுத்த ஒரு தண்டனையில ஒரு தண்டனை என்னன்னா, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். ஆண்டு கொள்ளுவான், நீ அவனுக்கு அடிமை அப்படிங்கிற. அடிமை எனப்பட்டவங்களெல்லாம் கவுண்டிங்லேயே வரமாட்டாங்க. அதனாலதான் இயேசுவின் பிறப்புல பாருங்க, முக்கியமா ஒரு 5 பெண்கள் வர்றாங்க. ரூத் வர்றாங்க, பத்சேபாள் வர்றாங்க, ராகாப்பு வர்றாங்க, மரியாள் வர்றாங்க, தாமார் கூட வர்றாங்க. இந்த ஒரு 5 பேர் வர்றாங்க. ஆனா எல்லாரும் யாரை பெத்தாங்கன்னா, ஏவாள் ஆதாம பெத்தார, ஆதாமின் இடத்துல வந்து பெத்தாருன்னா வரவே இல்லை. ஆதாம் இவனை சேத்த பெத்தான், சேத்து அவனை பெத்தான். ஆபிரகாம் ஈசாக்க பெத்தான், ஈசாக்கு யாக்கோபை பெத்தான், யாக்கோபு யூதாவை பெத்தான். இப்படியே பெத்து 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 இவனுங்களா பெத்தது எல்லாமே தாய்மார்கள் தான். ஆனா பேர் வாங்கி கொண்டது எல்லாமே ஐயாமார்கள் தான். ஏன் அப்படின்னா, பெண்கள் அடிமை என்கின்ற ஒரு லிஸ்டுக்கு வந்துட்டாங்க.
இப்ப இந்த அடிமையினுடைய லிஸ்ட்ல இருந்து தான் ஆட்களையே செலக்ட் பண்ணார் ஆண்டவர். தாவீது திருமணம் முடித்த பத்சேபாள் யாருன்னா ஒரு கானானிய ஸ்திரீ, அதாவது ஏத்தின் மனுஷனாகிய உரியாவினுடைய மனைவி. ஏத்தியர் யாருன்னா கானான் தேசத்துல கானானுக்கு பிறந்த சபிக்கப்பட்ட சந்ததி. அப்ப அவர்கள் அடிமைகள், இஸ்ரவேலுக்கு அடிமைகளுக்கும் அடிமைகள் மாதிரி நாய்களை போல பார்க்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன். அந்த அம்மாள் அப்படின்னு விடுங்க. ராகாப் எனப்பட்ட பெண்மணி பாருங்க, எரிகோ பட்டணத்திலிருந்து வந்தவங்க. இந்த எரிகோ பட்டணத்துல தேவன் எதையுமே எடுக்க வேண்டான்ட்டார். எரிகோ பட்டணம் தீ கொளுத்தப்பட்டுச்சு. அதுல இருந்து வந்த ஒரு அம்மா தான் ராகாப். அந்த அம்மாவுக்கு மருமகளா வந்தாங்க பாருங்க. அந்த அம்மா யாரு அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, மோவாப் தேசத்துல நகோமியின் மூலமா கூப்பிட்டு வந்த மோவாபிய ஸ்திரீ. அப்போ இந்த மோவாபியர் இஸ்ரவேலுக்கு அருவருப்பானவங்க. இந்த அம்மாவும் இஸ்ரவேலினுடைய சப்ஜெக்ட்ல இருந்து வெளியில இருக்கிறாங்க. தாமாரினுடைய லிஸ்ட படிச்சு பாருங்க. தாமார் யூதாவுக்கு பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அப்ப இதெல்லாமே ஒரு அடிமை லிஸ்ட்ல வந்தோம். பரிபூரணமான ஒரு அடிமையாகத்தான் ஒரு பெண் இனத்தையே சொல்லப்பட்டது. இப்ப அந்த பெண்ணினத்தின் அடிமையாயிருக்கிற மரியாளை தேவன் தூதன் சந்திக்கிறார். இந்த மரியாளை தேவதூதன் சந்திக்கிற போது பெண்கள் எல்லாமே ஆண்களுக்கு அடிமை என்ற போது நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் மரியாள், திருமணமாகல. அப்ப நிச்சயிக்கப்பட்ட பெண்மணி இப்ப யாருக்கு அடிமையா ஆக போறாங்க அப்படின்னா யோசேப்புக்கு அடிமையாக போறாங்க. அதற்கு முன்பாக தேவனுக்குள்ள வந்ததுனால இப்ப மரியாள் தேவதூதனுடைய எல்லா வார்த்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தன்னை தேவனுக்கு டெடிகேட் பண்ணிட்டாங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்ட்டாங்க. இப்ப ஆண்டவருக்கு அடிமை என்ற போது இப்ப ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை என்கின்ற லிஸ்டுக்கு வந்துருச்சு. அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேல் அடிமையின் பிள்ளையின் இடத்திலிருந்து பிறக்கல, உடன்படிக்கையின் பிள்ளையின் இடத்திலிருந்து பிறந்தார். ஆனா அடிமை பெண் யார் அப்படின்னா சாராளுக்கு தான் அடிமை பெண்ணை தவிர தேவனுக்கு அடிமை பெண் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல யாரையுமே தேவன் அடிமையாகவோ ஆளுகையாகவோ வைக்க கூடாதுன்னு தேவன் விரும்புறார். அப்ப இங்க ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் பெண்களுக்கு என்னன்னா இருதய விருத்த சேதனம். ஆபிரகாமுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா வேதம் சொல்லுகிறது 18 வருடமாய் நிமிரக்கூடாத ஒரு கூனியான ஒரு பெண்மணி தேவாலயத்தில் இருந்திருக்கிறாங்க. இயேசு அந்த தேவாலயத்துக்கு அந்த பெண்மணியை தன்னிடத்தில் அழைத்து அந்த கூணுக்கு காரணமா இருந்த பலவீனத்தின் ஆவியை விரட்டிட்டு சுகமாக்கின போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்துருது. அப்பத்தான் இயேசு சொல்றாங்க, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் அல்லவா அப்படிங்கிறாங்க. அப்ப பெண்களும் ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறாங்க. என்ன உடன்படிக்கைனா விருத்த சேதனம் எனப்பட்ட ஒரு உடன்படிக்கை. கணவனை மீறக்கூடாது. அதே போல புருஷர்களும் உடன்படிக்கையில் இருக்கிறாங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அதனாலதான் பவுல் நிருபத்தில் எழுதும் போது சொல்றாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இந்த கீழ்ப்படிதல் எனப்பட்டது உங்களுக்குள்ள இல்ல, வராது. ஏன் அப்படின்னா எசன்ஸ் முதல்ல உங்களுக்குள்ளதான் போச்சு. நீங்க தான் புருஷனுக்கு கீழ்ப்படியாம போனீங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாம போனீங்க. அந்த கீழ்ப்படியாமையின் அடையாளங்களிலே இருக்கக்கூடிய சில காரியங்களை சொல்லிட்டு இதை வைங்க, வையாம போயிங்க, அது மேட்டர் கிடையாது. அதாவது வெள்ளியினாலோ பொன்னினாலோ மயிரை பின்னி பொன்னாபரணங்களை உடுத்துகிற புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் இருதயத்தில் மறைந்திருக்கும் சாந்த குணம் உள்ளதே உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவுது. இப்பேற்பட்ட அலங்கரிப்புல இருந்த முன்னாடி நம்ம தாய்மார்கள், கணபொருந்தின ஸ்திரீகள் தங்கள் கணவன்மாரை ஆண்டவமாரே என்று சொன்னாங்க. அப்ப இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிற பெண்மணி சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஒருவேளை எகிப்துக்கு போனா கூட அந்த அம்மா போறாங்க, நான் அவருக்காக போகல, எதுக்காக போறேன், என் ஆண்டவருக்காக போறேன். இந்த ஏவாள் கனியை புசிச்சது எதுக்காக, ஆண்டவருக்காக புசிச்சாங்களா, இல்ல ஆதாமுக்காக புசிச்சாங்களா, இல்ல பிசாசுக்காக புசிச்சாங்க. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு பெண்மணியும் கீழ்ப்படிய வேண்டியது எதற்காக கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா கணவனுக்காக கீழ்ப்படியல. கடவுள் சொல்லி இருக்கிறாரு, இந்த கணவனை கடவுள் கொடுத்திருக்கிறாரு, நான் கடவுளுக்காக கீழ்ப்படுகிறேன். இப்படி நீங்க கீழ்ப்படுகிற போது உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே போதனையின்றி புருஷர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுது.
சார் அந்த அகஸ்வேரு ராஜாங்கிறவர் பாபிலோன் தேசத்து ராஜா. அவர் உடன்படிக்கையில இல்லாத ஒரு மனுஷன். ஆனா இந்த எஸ்தர் எனப்பட்ட ஒரு பெண்மணி, யூதாவுல இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்தவங்க, உடன்படிக்கைக்குள்ள வந்த பெண்மணி. அந்த அம்மாவுக்குள்ள ஒரு இருதய விருத்த சேதனம்னு இருக்குது. இந்த அம்மா போய் திருமணம் முடிச்சு ராணி ஆனதுக்கு அப்புறம் இந்த அகஸ்வேரு ராஜாவை கர்த்தருக்குள்ள ஆதாயப்படுத்திட்டாங்களாமாங்க. அதாவது எருசலேம் அலங்கம் கட்டப்படுவதற்கு அகஸ்வேரு ராஜாவும் ஒரு காரணமா இருந்திருக்கிறார்னு வேத பண்டிதர் சொல்றாங்க. அகஸ்வேரு ராஜாவுக்கு இன்னொரு பெயரையே அந்த அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ஒரு பெண்மணி கரெக்டா இருதயத்துல தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ரிலேஷன்ஷிப் கரெக்டா வைக்கிறாங்கன்னு வைங்களேன், ஞானஸ்தானத்துல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, போதனை இல்லாமல் புருஷர்களை எத்தனையோ முன்னாட்களில் இருந்த பரிசுத்த வாட்டிகள் எல்லாம் பாருங்க, இருதய விருத்த சேதனம் எனப்பட்ட ஒன்ன பண்ணி இவங்க ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கணவனை வாழ்ந்து காண்பிச்சு ரட்சிப்புகளை நடத்தினாங்க. ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய சபையில ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அதுல மனைவிதான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே விருப்பம் என்னன்னா, இது ஒரு உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை நம்ம பண்ணலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பரிசுத்தவான் சொல்றாரு. அதனால நான் எப்படியாவது ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துடணும், ஞானஸ்தானம் எடுத்துறணும் அப்படின்னு இந்த அம்மா தீர்மானிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு மொடா குடிகாரர். அவரு சர்ச்சைக்கே போகக்கூடாதுன்னு தடை பண்ணி கொண்டு இருக்கிறவர். இந்த அம்மாவை ஏதோ ஒரு கெஞ்சி கிளவி ஏதோ கூத்தாடி எப்படியோ வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போறவங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கார்ட்ட சொன்னா, நீ அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போயிடணும், எப்படியோ இந்த அம்மா பேரு கொடுத்தது இந்த வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப வீட்டுக்காரரு கேட்கிறாரு, நீ என்ன ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறியா? அவ்வளவுதான், நீ ஞானஸ்தானம் எடுத்தினா உனக்கு எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படின்றாங்க. அந்த அம்மா அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போறாங்க. கடவுளுடைய வார்த்தை அந்த அம்மாட்ட பேசணும். கர்த்தரை மீறியா ஒரு கணவன், கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்கன்னு சொல்லி இருக்குது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துறோம்னு போதகர்கிட்ட சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. இந்த செய்தி வீட்டுக்காருக்கு வந்துருது. இந்த அம்மா வந்த உடனே இன்னைக்கு 2ல் 1 பார்க்கலான்ட்டு வந்த உடனேயே வீட்டுக்குள்ள இந்த அம்மா வர்றாங்க. இவர் அடிக்கலான்னு நல்ல போதையில் இருக்கிறாரு. இந்த அம்மா நேரடியா காலில் விழுந்து, மாமா நான் தெரியாதனமா எமோஷனல்ல ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் மாமா, இனிமேல தயவு செய்து சாகர வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன் மாமா, என்ன மன்னிச்சுக்க மாமா அப்படின்னு ஒண்ணு. அவரு மனதுருகி, சரி விடு, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் பண்ணாத அப்படின்ட்டார். அவருக்கு தெரியல ஞானஸ்தானம் எனப்பட்டது ஒரு தடவை தான் எடுக்கிறதுன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அம்மாவனுடைய நடக்கையை பார்த்து அந்த பாஸ்டர் நான் ஒரு நாள் போய் பார்க்கணும்னு போய் பார்த்து அவரு மிகப்பெரிய ஊழியக்காரரை கன்வெர்ட் ஆனாராம். சார் இதுதாங்க ஒரு பெண்ணினுடைய கற்புள்ள ஒரு நடக்க. பாஸ்டர்ட்டியே போய் வீட்டுக்காரர், நான் ஒரு பிசாசோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற பாஸ்டர், இந்த பிசாசுல விரட்டுறதுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீயே அவரை பிசாசா டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்டர் என்ன பண்ணுவாரு? லூசிபரா தான் அதை அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் கொடுத்த தலைங்க இந்த எஸ்தர் அகஸ்வேரு ராஜாவை கனம் பண்ணுனாங்க பாருங்க. ராஜ் அவன் குடிகாரனா தான் இருந்தான், குடித்து போட்டு என்ன வேணாலும் பேசுவான், ஆனா கனம் பண்ணி நடந்த நடக்க புருஷனை ஆதாயப்படுத்தியது. இதுதான் கவனன். இப்ப வேதம் சொல்லுகிறது பெண்களும் இந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதற்கு பின்புதான் இஸ்ரவேல் மக்களிடத்துல கர்த்தர் இந்த உடன்படிக்கையை நினைவு கூற சொன்னார். இந்த உடன்படிக்கைய ஆபிரகாமும் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கை சில நேரம் நாம மரித்து போயிட்டா கூடங்க இந்த உடன்படிக்கை பூமியில உயிரோடு கூட இருக்கும் பாருங்க, அதுக்கு நமக்கு நன்மையை தரும். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரத்தினுடைய 21வது அதிகாரம் 27 to 32 வரைக்கும் அங்க பெயர் சபா எனப்பட்ட ஒரு இடம் உருவாகுது. அந்த பெயர் சபா எனப்பட்ட இடத்துக்கு அபிமெலேக்கோ ஆபிரகாமும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்க. அந்த உடன்படிக்கையில தான் அங்க ஆபிரகாம் ஒரு துறவு தோண்டுகிறார். இந்த துறவு தோண்டிட்டு இது அபிமெலேக்குக்கு சில 7 ஆடுகளை கொடுத்து உடன்படிக்கை பண்றார். பின்னாட்கள் இந்த பெலிஸ்திய தேசத்துல ஈசாக்கோடு கூட ஒரு வாக்குவாதம் நடக்குது. அங்கதான் ஈசாக்கு, சித்தனா, ரெகோபோத் என்கின்ற துறவுகளை ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் திரும்பவும் நீர் ஊற்றை கொடுக்கிறார். அப்ப இங்க இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது.
நம்ம இந்த நாட்களில் தேவனோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த பூமியில வாழ்ந்தோம்னா இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறாருங்க. அப்ப இந்த உடன்படிக்கையை குறித்து 400 வருடங்களுக்கு அப்புறம் ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை, ஆபிரகாம் மரித்து, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு மரித்து, அவருடைய குமாரனாகிய யாக்கோபு மரித்து, அந்த 12 பிள்ளைகளும் மரிச்சிடுறாங்க. ஆனா உடன்படிக்கை உயிரோடு கூட இருக்குது. உடன்படிக்கை பண்ணின தேவனும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் காலம் நிறைவேறுகிற போது ஆங்காங்கே ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவரைக்கும் எகிப்து தேசத்துல ஒரு 3 தலைமுறையினர் அப்படியே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழ்ந்து பழகிட்டாங்க. பார்வோன் அடிமைப்படுத்துவாரு, அந்த பிரம்மேடுகளை கட்டுவதற்கு இவங்களுக்கு கல்லு, செங்கல், சாந்து இந்த வேலைகள்ல கடினமா நடத்துவாரு. வேலையிலே வாழ்ந்து 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 இப்ப ஒரு டைம் வருது, இவர்களுக்கு வேலையே கசப்பாகும்படியா கர்த்தரே மாத்துறார். இந்த கர்த்தரே மாற்றுகிற அந்த நாள்ல தான் கர்த்தர் மோசேயை சந்திக்கிறதுக்கு எகிப்து தேசத்துல அவரை மோசையை கூட்டிட்டு வர்றதுக்கு மீதியான் தேசத்துல சந்திக்கிறார். அந்த சந்திக்கிற போதுதான் வேதம் சொல்லுது ஜனங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறுறாங்க. 2வது அதிகாரத்தினுடைய 24வது வசனத்துல தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த காலம் நிறைவேறுகிற போது இவர்கள் ஜெபிக்கிறாங்க. இதை தேவன் நினைவு கூர்றாரு. மோசேயை சந்தித்து இந்த எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றார். இதை குறித்து இதே யாத்ராம புஸ்தகத்தினுடைய யாத்ராமின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் சொல்லுது. யாத்ராகமம் 19:5 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேலின் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இங்கதான் கர்த்தர் சொல்றாரு, என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் அப்படிங்கிறார். அப்ப இந்த உடன்படிக்கையில கை கொள்ள வேண்டிய 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொண்டு வர்றார். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான் 23வது அதிகாரத்தினுடைய 32வது வசனத்திலையும் 31வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலையும் சொல்றார். 32வது வசனத்துல அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. எவர்களோடும் எவர்களுடைய தேவனோடும் உடன்படிக்கை பண்ணக்கூடாதுன்னா, நீ போய் குடியிருக்க போகிற, நான் உனக்கு வாக்களிக்க போகிற அந்த கானான் தேசத்துல குடியிருக்கிற மக்கள் அவர்கள் சில அந்நிய தேவ வழிபாடுகள் இருக்கிறாங்க. அந்த தெய்வம் எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கும் தெரியாது, அந்த தெய்வத்துக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட மூளைக்கு மூளை தெய்வங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒழுக்க நெறி எனப்பட்டது கிடையாது. அந்த தேசமே அவர்களை கக்கி போடுகிற அளவுக்கு, அதை ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எமோரியருடைய அக்கிரமம் பூரணமாகணும் அப்படிங்கிறார். அப்ப அவங்க அவ்வளவு அக்கிரமா இருந்தாங்க சார். சில இடங்கள்ல பாருங்க, 40 நாள் விரதத்துல போய் பயபக்தியோட கடவுளை வழிபட்டுட்டு வந்துட்டேன்னு 41வது நாள் வந்து பாருங்க, குடித்து வெறுத்து மனைவியை அடிச்சு பிள்ளைகளை அடித்து, இது ஒரு பெரிய அக்கிரமம் ஆச்சு. இதுதான் இந்த எமோரியருடைய அக்கிரமமே. 40 நாள் பயபக்தியா இருப்பான், 40 நாள் தொட்டதெல்லாம் கடவுளா பார்ப்பான். அந்த கடவுளுடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த 41வது நாள் போய் முடா குடிகாரனா குடிச்சு போட்டு வந்து இந்த 40 நாள் கடவுளை போல மனைவியை பார்த்தவனை எட்டி உதைக்க, அடிக்க, கெட்ட வார்த்தை பேச. அப்ப இது வந்து எமோரியருடைய அக்கிரமம். அப்ப நீ எமோரியருடைய தேசத்தை தான் நான் உனக்கு வாக்களிக்க போறேன், நீ தப்பி தவறி இப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள்ள போயிடாத. அதாவது 40 நாள் பக்தி விருத்தி, லெந்து நாட்கள் வந்துருச்சுன்னா போதும்,
கறியை தொடமாட்டாரு, மீனை தொடமாட்டாரு, மட்டனை தொடமாட்டாரு, சிக்கனை தொடமாட்டாரு, முட்டையை தொடமாட்டாரு. சோத்து சட்டியிலிருந்து சாம்பார் சட்டி வரைக்கும் சோத்திரம். அந்த லெந்து நாள் முடியுது பாருங்க. அவ்வளவுதான். கறிக்கடையில 7.5 கொடுத்து கறியை வாங்கி சாப்பிடுறது. அடுத்து எந்த உலக மனுஷனும் இல்லாத ஒரு பகை விரோதம், பாஸ்டரை குறித்து தப்பு பேசுறது, விசுவாசிகளை குறித்து தப்பு பேசுறது, இனி என்னென்னமோ. அப்ப இவர்களுடைய பக்தி வாழ்க்கை எனப்பட்டது எமோரியருடைய வாழ்க்கையை போல மாறிடுச்சு. நீ இப்படி மாறிடாத. நீ கானான் தேசத்துக்கு போனீங்கன்னா கடவுள்னா யாருரா, தெய்வனா எப்பேற்பட்டவர்ரா அப்படின்னு உலகம் பார்க்கிறபடி வாரத்துல 6 நாள் சூப்பரா வேலை செய்ய, 7வது நாள் தேசத்துல ஓய்ந்துரு. அதே போல வருஷத்துல 6 வருஷம் வேலை செய், 7வது வருஷம் உன் நிலங்களை எல்லாம் ஃப்ரீயா விடு, அது விளையட்டும், வர்றவங்க போறவங்க எல்லாம் திருப்தியா சாப்பிடட்டும். அதுபோல 6 வருஷம் உனக்கு ஒரு அடிமையா ஒருக்கதனை வைத்துக் கொள்ளலாம். 7வது வருஷம் ஜூப்ளி ஆண்டு நான் உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரு. நீ மனிதனா வாழு, மனிதனுக்கு மனிதனா இன்னார் என்று தெரியும்படியா வாழு என்று சொல்லிதான் தேவன் இருதயத்துல ஒரு உடன்படிக்கையை பண்ணி வருடம் முழுவதும் நடத்துறார். 40 வருடம் தேவன் இவர்களை ட்ரெயின் அப் பண்ணினதனுடைய நோக்கமே உலகம் முழுவதுக்கும் மனுஷர் யாருன்னே தெரியாது, மனுஷர் யார் என்று தெரியும்படியா நீ மனுஷனாகனு தான் அந்த வனாந்திரத்துல நடத்துறார். சில நேரம் நம்ம வாழ்க்கையில தேவன் உபத்திரவத்தையும் வனாந்திரத்தையும் தேவன் ஏன் அனுப்புனார்னா, தேவனுடைய மனுஷன் யாரு, தேவன் யாரு என்பதை நீ வாழணும், வாழ்ந்து காண்பிக்கணும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்னு தெருவா டிராக்ஸ் கொடுக்கறதுனால இயேசு நல்லவர் அல்ல. உன் இருதயத்துக்குள்ள இயேசுவை வாழ்ந்து பகைக்கிறவர்களையும் நேசித்து, சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து, துன்பப்படுத்தவர்களுக்கு ஜெபம் பண்ணி, உன் சத்துரு பசியா இருக்கும் போது ஆகாரம் கொடுத்து, உனக்கு தீங்கு செய்தவனுக்கு தீங்கு வரும்போது வெடி வச்சு கொண்டாடாம, பால் சோறு செய்து செலிப்ரேட் பண்ணாம. இலங்கை தேசத்துல தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்தபோது இலங்கை தேசத்தினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடிச்சாங்க. அந்த செலிப்ரேஷன்ல ஒண்ணு என்ன தெரியுங்களா, பால் சோறு வைத்து கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. சார், ஒரு மனிதனை கொண்டுட்டீங்க, மனித இனம் செத்துருச்சு, லட்சோப லட்சம் ஜனங்கள் பிணமாயிட்டாங்க, லட்சோப லட்சம் பெண்கள் விதவை ஆயிட்டாங்க, லட்சோப லட்சம் பிள்ளைகள் அனாதை ஆயிட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நீங்களும் மனிதர், ராஜ்யத்துக்குரியவங்க, நீங்க என்ன பண்றீங்க, பால் சோறு வெட்டி கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்றீங்க. இதுதாங்க எமோரியருடைய அக்கிரமம். மனிதனே, நீ மனிதனா வாழ்றதுக்கு முதல்ல நீ என் கூட பல நாட்கள் டிராவல் பண்ணு. இது உபத்திரவம் அல்ல. நான் தேவனாய் இருக்கிறேன், தேவன் எப்பேற்பட்டவர்னு அவரோட நடக்க 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 அவர் உனக்குள்ள வர, நீ அவருக்குள்ள போக, அவர் உனக்குள்ள வர. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த உபத்திரவம் என்று ஒன்று வர முன்னாடி உடைய வார்த்தையின்படி நான் நடக்கல, மனம் போன போக்கில் போனதே அப்படின்னாரு. எந்த மக்கள் கொன்று, எந்த மக்கள் வீடு காடுகளை விட்டு இழந்து நின்னாங்களோ, ஒரு நாள் வந்தது, அந்த காரணமா இருந்த ராஜ்யத்தின் தலைவரையே அந்த தேசத்து மக்களே தேசத்தை விட்டு விரட்டும்படியான சூழ்நிலை வந்துச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் சத்துருவை செத்து செலிப்ரேட் பண்றது ஒரு மனித இனமே கிடையாதுங்க. அவன் சத்துரு இல்லப்பா, எனக்கு ஒரு சிநேகிதன், அவனும் ஒரு உரிமையத்தானே கேட்டுட்டு இருந்தான். இலங்கை தேசத்துல அவர் எதை கேட்டுட்டு இருந்தா, அப்படி சக மனிதனையும் சக மனுஷனா பாருன்னு தானப்பா கேட்டாரு. நீ உனக்குள்ள ராஜ்யம் இருப்பதற்காக நீ உன் இனத்திற்கு ஒரு முக்கியத்துவமோ, அந்த மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம், இது பராபரமான ராஜ்யம் இல்லையே. அப்ப இஸ்ரவேலை தேவன் 40 வருடம் ஏன் நடத்துறாரு? அதைத்தான் சொல்றாரு இங்க. நீ போய் அந்த தேசத்துக்குள்ள உள்ள போயிட்டு, அந்த தேசம் வாக்களிக்கப்பட்ட போது அந்த தேவர்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ணிடாத. ஏன்னா அவன் மனிதனே கிடையாது. ஆணோடு ஆண் புணர்ச்சி செய்திருக்கிறாங்க, பெண்ணோடு பெண் புணர்ச்சி செய்திருக்கிறாங்க. அந்த எமோரியருடைய அக்கிரமமே, அந்த தேசமே அவர்களை கக்கற நிலைமைக்கு இருந்தது. அதனால அவங்கள போல இருந்திராதே என்று அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகிறதற்கு முன்னாடியே கர்த்தர் உடன்படிக்கை சொல்றார். நீ அங்க போய் தயவு செய்து தப்பித்தவரை கூட அந்த காரியத்தை கத்துக்காதேங்கிறார்.
இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குதுங்க. இயேசுவோடு கூட மாம்சத்திலேயும் ரத்தத்திலேயும் உடன்படிக்கை பண்ணின எத்தனையோ பேருக்குள்ள சக மனிதர்களுடைய அழிவுல கொண்டாடுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் இயேசுனுடைய உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் சொல்லப்பட்டு இருக்குது, அந்த தேவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்களாமா. இதை குறித்து 31வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல தேவன் இந்த உடன்படிக்கை இன்றைக்கு பண்ணலைங்க, அவர் படைப்பிலேயே பண்ணினதை இப்ப உள்ள கொண்டு வர்றார். அந்த படைப்பிலேயே பண்ணின ஒன்றுதான் 31வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையா அனுசரிக்கும்படி அதை கை கொள்ள கடுவார்கள். இது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாயிருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே அவர் பூரித்து ஓய்ந்திருந்து பூரித்திருந்தார். அதான் மனுஷனோடு பண்ணின ஒரு உடன்படிக்கையின் தேவனுடைய அடையாளம். அவர் ஓய்வு நாள்ல டயர்டில் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க. 6 நாள் வேலை செய்யற பிரதர், 7ஆம் நாள் ரொம்ப டயர்டா இருக்குதுன்னு நம்ம ஓய்ந்திருக்கிறோம். அப்ப கடவுளும் 6 நாள் வானத்தையும் பூமி சகலத்தையும் சிருஷ்டித்து 7ஆவது நாள் டயர்ட்ல இருந்தாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அவர் டயர்டில் இல்லைங்க. உடன்படிக்கையின் அடையாளம் இது. மனிதனே, நான் உன்னை படைத்தேன், நான் உனக்காக இருக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? நான் ஆண்டவரே உனக்காக இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடுவேன், ஆனா விலக்கின விருட்சத்தின் கனியை சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டேன்? உனக்காக, உனக்கும் எனக்கு இருக்கிற இந்த உடன்படிக்கையின் அடையாளத்துக்காக நான் சாப்பிடாம இருப்பேன். தேவன் சிருஷ்டிப்புல செய்ததை மோசையின் மூலமாக தேவன் சொல்லுகிறார். அப்ப உடன்படிக்கையில மிக மிக முக்கியமானது என்னன்னா, மனிதன் உடன்படிக்கையை உடைச்சுக்கிட்டே வர்றாரு, தேவன் உடன்படிக்கையை அதிகப்படுத்திக்கிட்டே வர்றார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னைக்கு உன் மேல அன்பா இருக்கிறேன். இன்னைக்கு மனிதனே, நீ என் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டபடினால நீ எப்படியாவது என்னிடத்துல வர வேண்டும் என்று சொல்லிதான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒன்ன கொண்டு வர்றார். அதாவது இதெல்லாம் என்னன்னாங்கன்னா, இந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு உருவாயாக இந்த கட்டளைகள் எல்லாமே ஒருவேளை மனிதன் மீறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா மீறாம இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஓய்வு நாள் எனப்பட்டதை கொண்டு வந்தது. ஆனா இந்த இஸ்ரவேலின் மக்கள் ஓய்வு நாள்லயே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய மன்னா கிடைக்குமான வயல்வெளியில போய் தேட போயிட்டான். யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி, அதாவது சிசிடி கேமரா ஃபிட் பண்ணி இருக்கும்போது திருட போற திருட சிசிடி கேமராவை பார்த்து சோத்திரம் நானாமா. அது மாதிரி இது தேவனே உடன்படிக்கை கொடுக்கிறாரு. ஓய்வு நாளை நீ அனுசரி. இந்த ஓய்வு நாள் எனப்பட்டது எகிப்திலிருந்து விடுதலையாக்கின நாள்ல இல்லப்பா, இது மனிதனை படைக்கப்பட்ட சமயத்திலேயே மனிதனோடு வைத்த உடன்படிக்கையின் அடையாளப்பானா. இவன் அதையே மீறான். இப்ப கர்த்தர்ட்ட இந்த பிராது கொண்டு போகப்படுது. மோசேட்ட சொல்றாங்க, ஓய்வு நாள்ல மீறி போய் தேட போனா கையும் மெய்யுமா பிடிபட்டான். மோசே அடிக்காம தேவன் என்ன உத்தரவு கொடுக்கிறாருன்னு பார்க்கலான்னு போது, இப்ப தேவனுடைய உத்தரவை நான் கல்லால் அடித்துக் கொள்ளுங்க. ஏன் தேவன் இரக்கம் இல்லாம கல்லால் அடித்துக் கொள்ள சொல்றாருன்னா, அவர் அன்பற்றவர் அல்ல, என்னுடைய அன்பையே இவன் தப்பா புரிஞ்சிட்டு வேலை செய்யறானே, என்னுடைய அன்பையே இவன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறானே, இப்ப அந்த அன்பு கண்டிஷனாவது வரட்டுமே என்றுதான் கல்லால் அடித்துக் கொள்ள சொல்றார். அதாவது இந்த உடன்படிக்கையினுடைய ஃபுல்ஃபீல நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ராஜாவினுடைய குமாரனும் வனாந்தரத்துல பரதேசியாய் சுத்தி கொண்டிருக்கிற ஒரு தாவீதுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து வேதம் சொல்லுது. இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்துல யோனதானும் தாவீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கையில மேல வாசிக்கிறோம். 18வது அதிகாரத்தினுடைய 3, 4, 5 வசனத்தை கூட வாசிக்கலாம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனுக்கும் இவனுக்கும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்பின எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை
மனுஷர்களில் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமானவனாய் இருந்தான். அதாவது இவரை சவுல் தாவீத யுத்தத்துக்கு அனுப்பினாரு, தலைவராக்கினார். ஆனா சவுலினுடைய மகனாகிய யோனத்தான் என்ன பண்ணிட்டார்னா, தன்னிடத்துல தனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் கொடுத்தார். இதுதாங்க அந்த உடன்படிக்கையினுடைய உச்சகட்டமே. ராஜாவினுடைய குமாரன் இனி ராஜாவாக போறான், அது மேட்ரு கிடையாது. இப்ப அவன் ராஜா கிடையாது. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், கோலியாத்தை அடித்து காலி பண்ணிட்டான். தேவனை நிந்தித்தவனை கல்லால் அடித்து கொண்டுட்டான். அதனால என்னுடைய நட்பு எனப்பட்டது, என்னுடைய சிநேகம் எனப்பட்டது இவரை போல இருக்கும்னு தான் யோனத்தானினுடைய இந்த தாவீதனுடைய சிநேகம் ஒரு ஸ்திரிக்கும் ஒரு புருஷனுக்கும் இருக்கக்கூடிய சிநேகத்தை போல இருந்துச்சான். மணிக்கணக்கில் பேசிக்கிறது ரெண்டு பேரும். அதாவது அப்பா கூட தப்பு பண்ணலான்னு தாவீத நினைக்கும் போது அப்பாவையும் மீறி போய் காப்பாத்துறது. இதை குறித்து அப்பாவே இவனை திட்டுற நிலைமைக்கு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்க. இதனுடைய விளைவு என்ன, சவுலோ யோனத்தாலும் பெலிஸ்தியர் கையில விழுந்து செத்துட்டாங்க. இப்ப யோனத்தானுடைய பிள்ளைகள் அல்லது சவுலின் பிள்ளைகள் எல்லாம் ஒரு யுத்தத்துல இறந்து போயிட்டாங்க. ஆனா தாவீது ராஜாவாகி அரண்மனையில இருந்த போது யோனத்தானின் நிமித்தமாய் சவுலின் வீட்டில் தயை பாராட்டுவதற்கு யாராக இருக்கிறாங்களா என்று விசாரித்து கொண்டு வாங்க என்றார். அங்க யோனத்தான் வீட்டில் ஒரு உடன்படிக்கையை அறியாத ஒரு தாதி இருந்தா பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ தாதிக தான் இருக்கிறாங்க, தீதியாத் கூட இருக்கலாம். அந்த தீதி எனப்பட்ட தாதி தாவீதுக்கும் யோனத்தானுக்கு இருக்கிற உடன்படிக்கை என்னன்னே தெரியாது. யோனத்தான் என்ன கொடுத்தாரு, தாவீது என்ன உடுத்திக்கிட்டாரு, யோனத்தானுக்கு தாவீதுக்கு எப்பேற்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, யோனத்தானிடத்துல தாவீது என்ன பிராமிஸ் பண்ணாரு, எதுவுமே தெரியாது. சவுல் ராஜாவா இருந்த காலகட்டத்தில் தன் வீட்டில் அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்த தாதி எனப்பட்டவள் யாருன்னா வேலைக்காரி. இன்னைக்கு எத்தனையோ கர்த்தருடைய வேலைக்காரரே இந்த உடன்படிக்கையில் இருக்கிற பிள்ளைகளை அறியாம தூக்கிட்டு போய் கை கால உடைச்சு வாழ்நாள் முழுவதும் மொண்டியாக்குனவங்க இருக்கிறாங்க. இதுதான் வஞ்சக உபதேசம் எனப்பட்டது வருது. இவளே பிச்சை எடுத்து போய் 4 வீட்டுல வேலை செஞ்சு இவளே வாழ்க்கையை ஓட்ட போறா. இவ என்ன பண்ண போறான்னா, இந்த உடன்படிக்கையின் பிள்ளைய இவங்க எங்க போய் 4 இடத்துல வேலை பார்த்து பிச்சை எடுத்து கொண்டு வந்த சோத்தை கொடுத்து வளர்த்து போறாங்க. அதே மாதிரிதாங்க இன்றைக்கும் எத்தனையோ பேர் ஊழியம் என்கின்ற பெயர்ல அநேகரை தேவனிடத்துல கூட போக முடியாம இனி தேவ கோபத்துக்கு காரணமா மாத்தி விட்டுறாங்க. அமாவாசை வந்துருச்சு, அவ்வளவுதான், ஆவிகள் அப்படியே உலாவிக் கொண்டு இருக்குது. பௌர்ணமி வந்துருச்சு, பௌர்ணமியில ஆவிகள் உலாவிட்டு இருக்குது. எலுமிச்சம்பழம் வந்துருச்சு, தகுடு வந்துருச்சு, ஓடு வந்துருச்சு. சார், எலிசாவின் நாட்கள்ல இதுதான் நடந்திருக்குது. எலிசா கில்காலுக்கு வருகிற போது தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்துல எலிசா மனதுருகி வந்திருக்கிற எல்லாருக்கும் கூழு காய்ச்சுங்கன்ன போது அந்த நாட்கள் அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் சாப்பிடுறோம், கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடுமேனு கீரையும் அங்க இருக்கிற காய்களையும் பிடுங்கி கொண்டு வந்து போட்டாச்சு. இப்ப காயோடு கூட கீரையும் சேர்ந்து கூழு வெந்துருச்சு. இப்ப அங்க இருந்த மக்கள், கில்கால இருந்த மக்கள் விக்கிரக வழிபாட்டுக்குரியவங்களா இருந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யோர்தான்ல இருந்து நினைவு சின்னமா கல்லை எடுத்துட்டு கொண்டு வந்து 12 கல்ல வச்சா அந்த கல்லவே சாமி ஆக்கி கும்பிட்டவங்க. மோசே வெங்கல சர்பத்தை பாம்பு கடிச்சிருச்சுன்னு நிறுத்தி வச்சிருந்தாரு பாருங்க. தேவன் சொன்னார்னு இவர்கள் வெங்கல சர்பத்தையே சாமி ஆக்கிட்டாங்க. இந்த எமோரியருடைய அக்கிரமத்தில் உடன்படிக்கை பண்ணி வாழ்ந்த மக்கள். இப்ப அதை அறிந்த ஒரு மனுஷன் பாருங்க, இந்த காயை குறித்து எவ்வளவு தெளிவு இருந்ததோ அந்த அளவுக்கு தேவனை குறித்தும் தெளிவில்லை, தேவனுடைய பிரகாரத்தை குறித்தும் தெளிவில்லை. அவர் சொல்றாரு, ஐயோ பானையில சாவு இருக்குது, ஒரு தோஷம் இருக்குது, இதை சாப்பிட்டா எல்லாரும் செத்து போயிடலாம், செத்து போயிருவாங்கன்ட்டார். அந்த நேரத்தில் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், பானையோட கூழ கொட்டியிருப்போம். ஆனா எலிசா சொல்றாரு, கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வாங்க பானை. இந்த மாவை கொண்டு வந்து பானையில போட்டதுக்கு அப்புறம் தோசை தீந்து போயிடுச்சுட்டார். எல்லாம் குடிச்சாங்க, ஒருத்தருக்கு சாகு வரல. அப்ப மாவுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, மாவை போட்டு இருக்கிறாரு.
ஒருத்தர் கேட்டபோது, ஒரு மெடிக்கல்ல இருக்கிறவர்கிட்ட கேட்டபோது அவர் சொல்றாரு, அதாவது அந்த காய்க்கும் இந்த மாவுக்கும் ஏதோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது அந்த விஷத்தை அதை செயலிழக்க பண்ணிரும். சார், மாவுங்கிறது தேவ சமூகத்தில் அப்பத்தை செய்வதற்காக ஏற்படுத்தப்படுகிறது. அப்பத்தை குறித்தும் தெரியல, தேவ சமூகத்தை குறித்தும் தெரியல, மாவை குறித்தும் தெரியல, காய குறித்து நல்லா தெரியுது. விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சா செத்தா, விளக்கின விருட்சத்தின் கனியை புசிச்சா செத்தா. சரி, இயேசுவை புசிங்க, வாழலாம். இதைத்தானே இயேசு சொல்றாரு, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான். அப்ப கனியை அறிந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு எத்தனையோ பேய் பிசாத்துக்காக ஓடிட்டு இருக்கிறதுங்க. இங்க வேதம் அதைத்தான் சொல்லுது. அந்த தாதி தூக்கிட்டு போன போது கீழே போட்டா 2 காலம் முடமாயிடுச்சு. அந்த நாட்களில் சில பேர் தாவீதை பரியாசம் பண்ணாங்க. என்ன பரியாசம் பண்ணா? தாவீதை நீ எருசலேம் எல்லாம் பிடிக்க முடியாது, எருசலேம்ல சப்பானி இருக்கிறாங்க, முடமானவர்கள் இருக்கிறாங்க, அவங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்கன்னு உடனேயே தாவீது சில யுத்த வீரர்களை அனுப்பி எருசலேம்ல முடமான அத்தனை பேரையும் கொல்லுண்டார். இந்த முடமாயிருந்த மேவிபோசேத்து எங்கேயோ தேவன் காப்பாத்தி கொண்டே வச்சிருந்தார். ஒருவேளை அந்த மனுஷன் எருசலேம்ல இருந்திருந்தாலும் யுத்த வீரர்களா செத்திருப்பார். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, தாதிமார்கள் இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளை சாவுக்குரியவர்களாய் கொண்டு போவதற்கு காரணமா மாறிடுறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த மேவிபோசேத்து தான் தாவீதினிடத்தில் வரவழைத்து 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ ஆகாரம் கொடுக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளையை போல பாவிக்கப்பட்டாராமா. இப்ப உடன்படிக்கை செய்த யோனத்தான் செத்து போயிட்டாருங்க. ஆனா உடன்படிக்கை உயிரோடு இருக்குது. இந்த உடன்படிக்கை எதுவுமே பூரணமாகல. ஏன் அப்படின்னா, தாவீது உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு, இந்த உடன்படிக்கையின் பிள்ளையாகிய மேவிபோசேத்து வந்தாரு. அப்சலோம்னால தாவீது வீட்டை விட்டு துரத்தப்படுகிற போது இந்த மேவிபோசேத்து தாவீதினுடைய கஷ்டத்தில் கஷ்டப்படவே இல்லை. இன்னி சொல்ல போனா, தாவீது திரும்பி வருகிற போது இவனை பராமரிக்கும்படியாக ஒரு மனிதனிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போனாரா. அவன் கூட தாவீதை போய் நலங்களை விசாரிச்சானே தவிர இந்த மேவிபோசேத்து வரல. இதற்கு காரணம் என்ன சொல்லிட்டானே, எனக்கு முடமா இருந்துச்சுன்னா வரலன்ட்டான். தாவீது உடன்படிக்கைய மதிச்சு 2 பேரும் இதை வச்சுக்கோங்க, சவுலினுடைய சொத்து யோனத்தானுடைய சொத்து எல்லாமே நீங்களே பார்த்துக்கங்கன்னு 2 பேர் கையில கொடுத்து அனுப்பிட்டார். இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலன்ட்டார். அப்ப இன்றைக்கு இதெல்லாம் பரிபூரணமாகவே இல்லை. ஆனா எங்க பரிபூரணமாகுது உடன்படிக்கை அப்படின்னா, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்துல மல்கியா சொல்றாரு. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அங்க கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் சாணகனோடு கூட இந்த உடன்படிக்கையின் தேவனை சொல்றார். இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கேதான் இயேசுவை குறித்து சொல்றார். எங்க வர்றாருன்னா, தம்முடைய ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்துக்கு வர்றாருன்னா அந்த நாட்டில் எருசலேம்ல கட்டின ஆலயத்தில் இல்லைங்க, தன்னையே ஆலயமாய் காண்பிக்க வருகிறார். எருசலேம் ஆலயத்துக்கு வந்தாரு, ஆனா அது அவருடைய ஆலயம் இல்ல. அவருடைய ஆலயத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டு இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தினுடைய 18-19வது வசனத்துல அங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியும் இருந்ததாம். 11வது அதிகாரம் 18வது 19வது வசனத்துல 11வது அதிகாரத்தினுடைய ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்துக்கு பயந்திருக்கிற சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுக்கிறவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது
பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய பரிசுத்த ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயிற்று. இப்ப உடன்படிக்கை பண்ணின உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியில பூமிக்குரிய உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்தது அப்படின்னு எபிரேயர் எழுதும் போது எழுதுறாரு. துளிர்த்த கோல் இருந்தது, மண்ணா இருந்தது, கற்பலகை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி கூட சித்தி மரத்தால் செய்யப்பட்டது. இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லைங்க. எந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, கொலைசேயர் 2:12 சொல்லப்படுகிறது. கொலைசேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல, கொலைசேயர் 2:12 ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலினாலே விசுவாசம் உள்ளவர்களாயும் அவரோட கூட எழுந்தவர்களுமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் உடன்படிக்கை அப்படிங்கிற இந்த ஞானஸ்தானம் எனப்பட்டது மரித்ததற்கு அடையாளமாகவும், எழுந்தது எனப்பட்டது அவரோடு கூட எழுந்து, அவர் மரித்ததுங்கிறதுக்கு அடையாளமே நாம் போய் அவருக்குள்ள போய் அடக்கமான ஞானஸ்தானமானதுதான். இதை பேதுரு எழுதும் போதுதான் கொஞ்சம் தெளிவா எழுதுறாரு. பேதுரு 3வது அதிகாரத்தின் 1 பேதுரு 3:21 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கலாக்கராயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஞானஸ்தான உடன்படிக்கை. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகிறது மாத்திரமல்ல, பரலோகத்துல ஒரு புஸ்தகம் எனப்பட்டது இருக்குது. அந்த புஸ்தகத்தில் அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படுது. அந்த புஸ்தகம் தான் அங்க பெட்டிக்குள்ள இருக்குது. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஞானஸ்தானத்துல மரித்தது மாத்திரம் இல்ல, ஞானஸ்தானத்துல உயிரோடு எழுந்திருக்கணும் பாருங்க. அதுதான் பூரணமான ஒரு உடன்படிக்கை. உயிரோடு எழுந்தது யாருக்காகனா தேவனுக்காக. அந்த நாட்களில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாருமே பூரணத்தை அடையாம போயிட்டாங்க. நோவா கூட ஞானஸ்தானம் எடுத்தாராமா. நோவாவும் நோவாவினுடைய 3 மகன்கள், மருமக்கள், மனைவிமார், இவங்க எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சார், யார் சார் ஞானஸ்தானம் கொடுத்தது? அங்க 40 நாள் ஜலப்பிரவாகம் வந்தது. அது அவர்களுக்கு ஞானஸ்தானம் மாதிரி இருந்தது. இப்ப பேழை விட்டு வெளிந்து வந்ததுதான் கிறிஸ்துவோட உயிர்ப்பிக்கப்பட்டதற்கான அடையாளம். ஆனா அவர்கள் பூரணமாகல. அங்க நோவா என்ன பண்றாருன்னா தாம் பிள்ளையவே சபிக்கிற நிலைமைக்கு போயிறார். இஸ்ரவேலின் மக்களும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுத்தது எப்படின்னா சமுத்திரத்தின் வழியா ஞானஸ்தானம் எடுத்தாங்களாமா. இதை குறித்து 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு, எல்லோரும் மோசேயின் மூலமா ஞானஸ்தானம், லட்சோபலட்சம் ஜனங்கள் சமுத்திரத்துல ஞானஸ்தானம் எடுத்து வந்தாங்க. ஆனா கிறிஸ்துவுக்காக அவங்க வாழல, கிறிஸ்துவுக்குள்ளேயே வாழல. இதனால வனாந்தரத்திலேயே இறந்து போனார்கள். அதுக்கப்புறம் யோசுவாவின் மூலமா ஒரு விருத்த சேதனை வருது. யோர்தானை கடந்து வந்து ஞானஸ்தானத்துக்குள்ள வர்றாங்க. அவர்களும் பூரணமாகல. ஆனா இயேசுவின் மூலமாக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு எபிரேயர் எழுதும்போது எழுதுறார். 8வது அதிகாரத்தினுடைய எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 7, 8, 9, 10, 11 இதெல்லாம் உடன்படிக்கை குறித்து சொல்லி வரார். 8வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்துல முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. 8வது வசனம், அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் நான் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளில்
அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறம்பே தள்ளினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனத்துல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபமாயிற்று. அப்போ புது உடன்படிக்கைங்கிறது எது அப்படின்னா, அவர்களுக்கு இருதயத்துல இந்த உடன்படிக்கையை எழுதுவேன் அப்படின்னார். என்ன இருதயத்தில் எழுதுவாரு? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்கின்ற அந்த கட்டளையும், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்புகிற இந்த இரண்டையும் இருதயத்தில் எழுதுகிறார். இதுதான் இன்றைக்கு இந்த இருதயத்தில் ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வர்றோம். இப்ப இந்த இருதயத்தில் உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 5:5 இந்த உடன்படிக்கையின்படி வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். எப்படி இஸ்ரவேலின் மக்கள் எமோரியருடைய தேவர்களோடு உடன்படிக்கை பண்ணாத நாங்க, ஆனா ஆகாசுன்னு ஒரு ராஜா வந்தாங்க. அப்பா சாமி ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் எருசலேம்ல கொண்டு வந்து மூளை முடுக்கெல்லாம் சாமியினால நிரப்பிட்டான். இன்னும் சீரியர் அவர்கள் வந்து இஸ்ரவேலரை தோற்கடிச்சாங்க. இந்த யூதாவினுடைய தோற்கடிச்சதுனால இந்த ஆகாஷ் முட்டாள்தனமா என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஜெயிச்சதுக்கு காரணம் அவன் சாமி தான் அவனுக்கு உதவி செய்ததுன்னு அவனுடைய தெய்வ வழிபாடையும் உள்ள கொண்டு வந்துட்டான். இதனாலதான் எபிரேயாக்கின்னு சொல்றாரு, இவர்கள் உடன்படிக்கையை மீறிட்டாங்க. அதுபோல உடன்படிக்கை பழமையாவும் போயிருச்சு. நீ புதிய உடன்படிக்கையை கொண்டு வரனா இருதயத்துல, இதை எரேமியாவின் மூலமாவும் சொல்லியிருப்பார், புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு ஒரு காலம் வருங்கிறார். அப்ப இந்த புது உடன்படிக்கையின் அடையாளமே என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இயேசு கம்யூனியன் எனப்பட்ட ஒன்றை கொண்டு வரார். இந்த கம்யூனியன்ல தான் வேதம் சொல்லுகிறது புது உடன்படிக்கையின் அடையாளத்தை எங்க கொண்டு வரார் அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரத்திலையும் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலையும் கொண்டு வரார். இதுல மத்தேய பார்த்துட்டு லூக்கால நம்ம படிக்க போகிறோம். மத்தேயு 26:28 இயேசு அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் திராட்சை பழரசத்தை நவமானம் வரை உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க அப்பத்தை எடுத்து தன்னுடைய சரீரத்தில் அடையாளமா கொடுக்கிறாரே, திராட்சரசத்தை எடுத்து தன்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக கொடுக்கிறார். 22:20 லூக்கால சொல்லும்போது, லூக்கா 22:20 இதே சம்பவத்தை தான், ஆனா லூக்கா கொஞ்சம் விவரமா வேற மாதிரி சொல்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இங்கதான் சொல்றாரு, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராட்சரசத்தை குடியுங்கள் அப்படிங்கிறார். அப்ப திராட்சரசம் எனப்பட்டது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்க வேதத்தை நன்கு வாசிச்சு பாருங்க. அங்க பாஸ் ஓவர் கம்யூனியன் எனப்பட்ட ஒன்றை எகிப்து தேசத்துல அனுசரிக்கிறாங்க. யாத்திராம 12வது அதிகாரத்துல அங்க கம்யூனியன்ல என்ன வருது அப்படின்னா, புளிப்பில்லாத அப்ப வருது, ரத்தத்தை எடுத்து நிலக்கால்களை பூச சொல்றாங்க, அங்க ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்க சொல்றாங்க. அங்க திராட்சரசம் வரல. ஆனா திராட்சரசத்தை எங்க கொடுத்தார் அப்படின்னா, மெல்கிசேதேக்கு கொடுக்கிறார்.
ஆபிரகாமுக்கு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். அப்ப இங்க இயேசுவும் திராட்சரசத்தை கொடுத்துட்டு என்ன கொடுக்கிறார்? அங்க மெல்கிசேதேக்கு கூட நான் ரத்தத்தை கொடுக்கிறேன்னு கொடுக்கல. ஆனா மெல்கிசேதேக்கிலும் பெரியவராகிய இயேசு இங்க சொல்லும்போது சொல்றாரு, நீங்க டெய்லி இதை சாப்பிடணும் அப்படிங்கிற. திராட்சரசம் சாப்பிடுகிற போதெல்லாம் என்னுடைய ரத்தத்தை நினைவு கூறுங்க. அதாவது இஸ்ரவேல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே அங்க திராட்சரசம் பரிமாறப்படும். இயேசு கூட முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அங்க அற்புதத்தை செய்தார்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்க தண்ணீரை திராட்சரசமா மாற்றவே இல்லைங்க. திராட்சரசம் தான், தண்ணீர் தான். ஆனா அது திராட்சரசத்தை காட்டிலும் இயேசு கொடுத்த தண்ணீர் டேஸ்ட் உள்ளதா இருந்துச்சு. அப்ப இயேசு இங்க தன்னுடைய ரத்தத்தை கொடுக்கல, இவரும் திராட்சரசத்தை தான் கொடுத்தாரு. ஆனா என்னத்தை கொடுக்கிறாருன்னா, திராட்சரசத்தை குடிக்கிற போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிற எண்ணங்கள் சிந்தைகளை எல்லாம் கொன்னு என்னுடைய எண்ணங்கள் சிந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் உயிரூட்டுங்கள் அப்படிங்கிறார். அப்ப என்றைக்கெல்லாம் நம்ம கம்யூனியனுக்கு போய் நம்ம உடன்படிக்கையில வந்துட்டோம் அப்படின்னு நினைவு கூறுறது இல்லைங்க. இந்த கம்யூனுக்குள்ள போகும்போதே நான் இயேசுவின் சிந்தையை தரிப்பதற்காக இந்த கம்யூனியன்ல நான் ஆட் ஆயிருக்கிறேன். இத ரத்தத்துக்கு அடையாளமாகத்தான் கொடுத்திருக்கிறாரு. இது எங்கெல்லாம் பவுல் கூட கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லும்போது சொல்றாரு, அவரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னா என்ன? இந்த சரீரமும் இந்த ரத்தமும் அவருடைய சரீரத்தின் அடையாளமாக, அவருடைய ரத்தத்தின் அடையாளமாக இணைக்கப்படுகிறது. அதனாலதான் அவரை குறித்து சொல்லப்படுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரா வந்தாரு. ஆனா இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழல. அதனாலதான் பேதுருவுக்கு தேவன் வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, இது மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். அப்ப என்ன ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில மகத்துவமானதை கொடுக்கிறாருன்னா, சில இடங்களில உனக்கு பலவீனம் ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும்போது எழுதுறாரு, நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற, அதனால கொஞ்சம் திராட்சரசத்தை சேர்த்திக்கொள்ள அப்படிங்கிறார். இதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பலவீனமானவங்க கொஞ்சம் ஒயின் சாப்பிட்டா பலன் அடைஞ்சிருவாங்க சார். திராட்சரசத்தை சேர்த்துக்கொள்ளனா என்னன்னா, அந்த நாட்களில் இருக்கிற யூதர்கள் இவருடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அடிக்கு அடி, அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். ஆனா நீங்க போதிக்கிறது சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை போதிக்கிறீங்க. இது ஒத்து வராம இருக்குது. தேவன் யுத்தம் பண்ணுவார்னா நாங்க படிச்சிருக்கிறோம், நீங்கள் சும்மா இருங்க, நீங்க அடி வாங்குங்க என்று நீங்க போதிக்கிறீங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே என்று சில நேரம் இவர் கர்த்தரை பின்பற்றுவதால பலவீனம் ஏற்படுது. பவுலுக்கு கூட இதே பலவீனம் இருக்குது. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்குது, இது சாத்தான் குத்துகிற வெப்பனா இருக்குது, சாத்தானே அதை எடுத்து பயன்படுத்தி குத்துறான். அதனால நான் 3 விசை தேவனிடத்துல போய் வேண்டுதல் செய்தேன். அதனால கர்த்தர் சொன்னாரு, உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இருக்கும், என் கிருபை உனக்கு போதுன்ட்டாரு. அப்படின்ன போது சில பேர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, பவுல் கண்ணுல கொஞ்சம் அவருக்கு எப்படியா தண்ணி ஒழுகிட்டே இருக்குமாமா. அப்ப கர்த்தரிடத்துல போய், ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுன்ன போது, கண்ணுல தண்ணி ஒழுகிறதெல்லாம் மேட்ரே இல்ல பவுல, இது சாகிற வரைக்கும் உன்ட்டு நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அப்படின்ட்டாங்களாமா. சில பேருடைய போதனையில் அப்படி வருது. ஆனா இதே பவுல் செத்தவரை போய் மேல விழுந்து உயிரோடு எழுப்புறாருங்க. சில பார்த்தவன் ஒரு பெரிய அதிகாரி, ராஜாவுக்கு கைலா கொடுக்கிறவன், அவன் ராஜா சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாதபடி வழி விலகி போக பண்றான். இந்த வழி விலகி போக போனதுனால நீ சூரியனை காண மாட்டாய் என்று குருடனா போயிருவாங்கிறார். இப்பேற்பட்ட அற்புதம் சார். இவர் மேல இல்லைங்க, இவர் போட்டிருக்கிற டிரெஸ் இல்லைங்க. சில நாட்கள் அவர் தங்கியிருந்த வீட்டுல அவர் இல்ல, வெளியூர் போயிடுறாரு. இவர் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு போய் வியாதியஸ்தர் மேல போட்ட போது பேய் விசாசெல்லாம் வஸ்திரத்தை பார்த்து ஓடுது. இப்பேற்பட்ட அற்புத அடையாளங்களை உடைய பவுலுக்கு கண்ணுல தண்ணி வடிஞ்சிட்டு இருந்துச்சாமா. கர்த்தர் பார்த்தாரு, என்னால உன்னை சுகப்படுத்த முடியாது, சாகர வரைக்கும் இப்படியே இருந்தான். இதுதான் அவருடைய பலவீனம்னு இது ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் இதை உலகத்திலேயே ரொம்ப மோசமான தேவனுடைய உபதேசம் என்று போதித்த மக்கள் பாருங்க. பவுல் இயேசுவை மத்தியான வானத்துல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருந்தார். இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிள்ளைய ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் விட்டுறாரு. சில நேரங்கள்ல அந்த புள்ள அப்பப்போ வந்து கற்பனையில வந்துட்டு போதாமா. ஆண்டவரே அந்த புள்ள கற்பனையில வரும்போது இது சாகிற வரைக்கும் இந்த கற்பனை இருக்குமாப்பா, அதனால நீ என்ன பண்ணு, இதுக்காக ஜெபம் பண்ணாத, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் சொல்றாங்க. ஆனா பவுல் சொல்ற முள் என்ன அப்படின்னா, பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதும்போது எழுதுறாரு, ஸ்தேவான் வீட்டாருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனே அல்லாமல் வேற யாருக்கு கொடுத்தேன் என்று எனக்கு நினைவில் இல்லைங்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்தேவான் வீட்டார் தான் முதல் கனிங்கிறார். இவருடைய ஊழியத்துல ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய அறுவடை யாருன்னா இந்த ஸ்தேவான் வீட்டார் தான். இந்த ஸ்தேவான் சாகிற போது இந்த பவுலா என்று சொல்லப்பட்ட சவுல் இந்த ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டிருந்தாங்க. அவனுடைய மரணத்துக்கு இந்த சவுலும் ஒரு காரணரா இருந்தான். ஒருவேளை ஸ்தேவானுக்கு மனைவி இருந்திருக்கலாம், ஸ்தேவானுடைய பையன் இருந்திருக்கலாம். பவுல் பிரசங்கிக்கிற போது, பவுல் ஞானஸ்தானம் கொடுக்கிற போது இந்த ஸ்தேவானுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. மனுஷனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்காது. இதுதாங்க குத்துது. நான் கர்த்தரை அறியாத நாட்களில ஒரு நீதிமான கொன்னுட்டனே, ஒரு நல்ல சுவிசேஷத்தை தேசத்திற்கு கொண்டு வந்து கர்த்தரை நேரடியா பார்த்த ஸ்தேவானை கொன்னுட்டனே என்று சொல்லி இவருக்கு சாத்தான் குத்திரம் முள்ளா இருக்குது. இதைத்தான் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு முள்ளா இருக்குது, எப்ப எல்லாம் ஸ்தேவான் வீட்டாருக்கு நான் பார்க்கறனோ, ஸ்தேவானுடைய பிள்ளைய பார்க்கறனோ, அவங்க அப்பாவுடைய மரணத்துக்கு நான் காரணரா இருக்கிறனே. எல்லாரும் குடும்பமா வர்றாங்க, ஆனா ஸ்தேவானுடைய மனைவி விதவியா வர்றாங்களே, ஸ்தேவானுடைய பிள்ளை தகப்பனற்றவனா வர்றானே, இது குத்துறதா இருக்குதுன்னு நான் ஜெபம் பண்ண போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னையும் காரிச்சு துப்புனவங்க குத்தப்பட்டு தான் என்னை ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. என்னையும் சிலுவையில முள் கிரீடம் மாட்டப்பட்டவங்க ஏற்றுக்கொண்டுதான் அவங்க என்ன இன்னைக்கு மனதார தொழுது கொண்டிருக்கிறாங்க. அதனால இனி அறியாத காலத்துல நீ பாவம் செய்த, அதை குறித்து நினைக்காத, அதுல உனக்கு கிருபையை நான் தந்திருக்கிறேன், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டார். உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமா விளங்குனா, உனக்கு தப்புன்னு தெரிஞ்சதுதாப்பா உனக்கு இன்னைக்கு தப்பா தெரியுது. எத்தனையோ தப்புகள் உனக்கு தெரியாமலேயே செஞ்சிட்டு இருந்த, ஆனா அதையெல்லாம் கூட சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு நீ என்னை பின்பற்றி வா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்லிட்டேன், அதனால அதை குறித்து நினைக்காத அப்படிங்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, அங்க திராட்சை ரசத்தை குடி என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது பலவீனத்துக்கு இல்ல, வியாதிக்கு இல்ல, எதுக்காகனா இயேசுவும் இந்த உலகத்தில் இதே மாதிரி ஒரு சரீரத்தில் இருந்தபோது அவரையும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சில காரியங்களை செய்தாங்க. அவர் அதுக்காக மனசோர்ந்து போகல, அதுக்காக ராஜ்யத்தின் வேலையை விட்டுட்டு வரல. அப்ப அந்த திராட்சரசத்தினுடைய உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ள உள்ள வந்துரு. இந்த திராட்சரசத்தை நீ பார்க்கும் போதெல்லாம் நீ நினைக்க வேணும், இயேசுவினுடைய ரத்தம் எனக்குள்ள ஓடுது, இயேசு சிந்திக்கிறது மாதிரி நான் சிந்திக்கணும். அப்ப இதுதாங்க பரிபூரணமான ஒரு உடன்படிக்கை. இந்த சரீரத்துல நம்ம இருக்கிறோம், இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த ரத்தமும் சரீரமும் ஆபேலின் ரத்தம் பேசினதை போல பேசலையாமா, நன்மையானவைகளை பேசுதாமா. இயேசு எங்கேயுமே ரத்தத்தை குடிக்க சொல்லல, திராட்சை ரசத்தை தான் குடிக்க சொன்னாரு. ஆனா ஒன்று நினைத்துக்கொள், நீ திராட்சை ரசம் குடிக்கிற போதெல்லாம் இந்த ரத்தம் கன்வெர்ட் ஆயிடுச்சு, இயேசுவை போல சிந்திக்கணும். பிரச்சனைகள் வருதா, நீ ஆபேலை போல சிந்திக்காத. ஏன்னா முதல் மனிதன் கர்த்தரிடத்துல வந்தான், ஆனா அவன் பாவத்துல பிறந்த மனிதன். நீ தேவனால் பிறந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்திருக்கிற, இயேசுவை போல சிந்திக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் பரிபூரணமான உடன்படிக்கைக்குள்ள கொண்டு வந்தாருங்க. இந்த உடன்படிக்கைக்குள்ள வர்றப்ப இவர்களுடைய வாழ்க்கை எனப்பட்டது எப்படி எப்படியோ இருந்தது. ஆனா இந்த உடன்படிக்கையில மிக மிக முக்கியமா கற்றுக் கொடுத்ததைத்தான் 4 சுவிசேஷத்துல சொல்றார். அதுல யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல, ஒரு தலைவன் எனப்பட்டவன் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான் என்று எப்படி எவீருவினுடைய மகளை பார்த்து
வேலைக்காரியே எழுந்திரு என்றாராம். ஒரு மொழிபெயர்ப்பு அப்படித்தான் சொல்லுது. ஆனா நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது? சிறு பெண்ணை எழுந்திருனாராமா. சார், கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, கிறிஸ்துவனுடைய பிள்ளைக்காக எழுப்பி இருக்கிறாரு, கிறிஸ்துவனுடைய வேலைக்காக எழுப்பி இருக்கிறாரு. இப்ப அந்த பெண்மணி வேலைக்காரினா ஏதோ வீட்டுல மாப்பு துடைக்கிற வேலைக்காரி அல்ல, பாத்திரம் கழுவுற வேலைக்காரி அல்ல, கிறிஸ்துவனுடைய வேலைக்காரியை எழுப்பி இருக்கிறாரு. இந்த பிள்ளை மரித்த போதே கிறிஸ்துவுக்கு வேலையை கொடுத்துட்டாங்க. என்ன வேலை? அது வரைக்கும் யவீரு சர்ச்சில் மணி அடிச்சுட்டு இருந்தாரு. இந்த அம்மா வியாதிப்பட்டது, இந்த பொண்ணு உடனே இயேசுவின் இடத்துல போயாச்சு. இயேசுவின் இடத்துல போனது மாத்திரமில்ல, இயேசு சுகமாக்குற பெண்ணையும் யவீரு பார்க்க வச்சிருச்சு இந்த பெண்ணு. இதுக்கப்புறம் மரித்ததுக்கு அப்புறம் இயேசு உயிரோடு எழுப்பிட்டு இப்பதான் சொன்னார், அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க. வேலைக்காரிக்கு சாப்பிட்ற ஒரு ஆகாரம் இருக்குது. இதைத்தான் எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது எழுதுறாரு 12வது அதிகாரத்துல, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்க இன்னும் பாலுண்கிற குழந்தைய போல இருக்கிறீங்க. பாலுண்கிற குழந்தை தான் வேப்ப மரத்துல பேயாடுதுங்கும், பாலுண்கிற குழந்தை தான் நாய் நரிய பார்த்தெல்லாம் பயப்படும். ஆனா புருஷர்கள் எனப்பட்டவங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்களுடைய கோலும் தடியும் என்னை தேற்றுவார். அமாவாசையில பேய் ஆடலைங்க. பேய்ங்கிறது அமாவாசையில பேய் ஆடுதுன்னு சொல்லுகிற மனசுல ஆடிட்டு இருக்குது. ஆனா இந்த உடன்படிக்கையின் ரத்தம் இயேசுவின் சிந்தையை நமக்கு கொண்டு வருது. இயேசு சிலுவையில் அறையப்படுகிற போது இருளின் ஆதிக்கம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். பாதாளத்தின் ஆதிக்கம் அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட இயேசு சிலுவையில தொங்கும் போது 6 மணி நேரம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. அவர் மரித்த போது பாதாளத்தில் இறங்கி நோவாவின் காலத்தில் பேழைக்குள் வராமல் இருந்த நீதிமான்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இயேசு உயிரோட எழுப்பினாருங்க. அதனாலதான் பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, இதோ பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுக்கிறேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லைனார். இப்ப இது இந்த மாம்சத்தில் இருந்தவனுக்கு அது மேற்கொள்ளும். ஆனா இந்த மாம்சமும் ரத்தமும் உனக்கு போதிக்கல, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு போதித்தார். அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தாரு பாத்துக்குங்க, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வந்தாரு பாருங்க, ஜெயிச்சிட்டார். அதனாலதான் பாருங்க, மனுஷன் சிறைச்சாலையில நாளைக்கு தலை வெட்ட போகுது. ஏரோது சட்டத்தை ஏற்றி யாக்கோபு தலையை வெட்டிட்டாரு. நாளைக்கு யாக்கோபு பேதுருவை வரவழைத்து தலை வெட்ட போகுது. தலைவர் ஏதோ ரிசார்ட்ல தூங்குற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சு ஃப்ரீயா ஹாயா தூங்குறாரு. ஏன் அப்படின்னா, என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பஸ்கா ஆட்டுக்குட்டி வந்தது, இதனாலதான் நான் காக்கப்பட்டேன். அந்த பஸ்காங்கிற ஒரு பண்டிகை இடையில வந்துருச்சுங்க. இந்த பஸ்கா எனப்பட்ட பண்டிகை இடையில வரலைன்னா யாக்கோபோட தலையை வெட்டுற அன்னைக்கு பேதுருடைய தலையும் போயிருக்கும். ஆனா இங்க தலை சொல்லி இருக்கிறாரு, ஒரு நாள் வரும் பேதுரு, நீ இன்றைக்கு இளமையா இருக்கிற போது நீ விரும்பினதெல்லாம் செய்த ஒரு நாள் வரும், உன் துணி கூட உன்னால உடுத்த முடியாத ஒரு நாள் வரும். வயது சென்றவனாவ நீ கையை நீட்டுவே, வேறொருவன் வஸ்திரம் உடுத்துவான் என்று உடன்படிக்கையின் தலை எனக்கு சொல்லி இருக்கிறதுனால, இத தலையில வச்சிருக்கிறதுனால என் தலைக்கு 1000 பேர் கத்தி கொண்டு வரலாம், ஒரு கத்தி கூட என் தலைக்கு வராது. கொண்டு வந்தவனுக்கே திரும்பி போய்விடுன்னு நிம்மதியா தூங்கினாரு. தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி பேதுருவை கூட்டி வந்தாரு. இந்த நாளிலும் கூட இதுதாங்க பரிபூரணமான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அறியணும். இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளா இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். சில காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது ஒன்னு தெரிந்து கொள்ளணும், திராட்சரசத்தை கொஞ்சம் குடிக்கணும். அதுக்காக போய் டாஸ்மார்க் கடையில் ஒயின் சாப்பிட்டு கூடாது. இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள பேசட்டும், இதை இயேசு எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் பார்க்கட்டும் என்று அந்த ரத்தத்துல யோசிக்கும் போது தெரியும் பாருங்க, இது பரலோகத்தையே சந்தோஷப்படுத்துறது, பாதாளத்தையே எம்டி பண்ண போகுது. எத்தனையோ வருடங்களுக்கு முன் கல்லறைக்குள் மரித்து போன பரிசுத்தவான்களை உயிரோடு எழுப்ப போகுது என்று சொல்லி தேவன் இதை நன்மையா முடிய போவார் என்று சிந்திக்க வைக்கும். இந்த வேலையை நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த நாளிலும் கூட ஒரு பரிபூர்ணமான உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். பெரிய பாக்கியவான்கள். இதனாலதான் கொலேசியர் 2:10 பவுல் சொல்றாரு, அவருக்குள் நீங்களும் நானும் பரிபூர்ணமா இருக்கிறோம்.
ஜெபமனுமா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். உடன்படிக்கையின் தேவன் நீரப்பா, பரிபூரணமான உடன்படிக்கையை திராட்சரசத்தை குடிக்கிற போதெல்லாம் அந்த ரத்தத்தின் சிந்தை வரட்டும் அப்பா. அப்பத்தை பிற்கிற போதெல்லாம் உடைய சரீரத்தின் சிந்தை வரட்டும் ஆண்டவரே. இந்த நாளில கூட எங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.